श्रीशैलेशदयावाक्त्रं दीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरमुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोगतस्तदितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्तदयैकसिन्धोः रामानुजस्य चरणौ चरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनजाय भूतिकी सर्वं यतेव नियमेन मदन्वयानाम् आद्यस्तनकुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रीवलं प्रणमामि मूर्धना भूतं चलस्य भक्ताप्य भट्टनाथ श्रीभक्तिशारकुलशेखर योगिवागान् भक्ताङ्ग्रेण परकाल यतीन्द्रनिष्ठां श्रीमत्परां कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् यतीश्वरं प्रणवं यामं वेदार्तार्यं महागुरुं करोमि बालबोधान्तं यतीन्द्रमददीपिकाम्. சுவாமி ராமானுஜருடைய சித்தாந்தத்தை நன்றாக விபுலமாக தெரிவிக்க வேண்டும், அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அந்த சித்தாந்தத்தை சுருக்கப்படுத்தி அது சுலபமான முறையிலே நமக்கு அளிக்க வேண்டும் என்பதற்காக யதீந்திரமத தீபிகா என்கிற கிரந்தத்தை சுவாமி ஸ்ரீனிவாசாச்சாரியர் என்கிற சுவாமி அனுகிரகித்தார். அவர் சோழசிம்மபுரம் ஜொட்டையாச்சார சுவாமியுடைய சச்சிஷ்யர். அதாவது முதலையாண்டாவுடைய திருவம்சத்தில் அவதரித்தவர். எத்தனையோ புருஷர்கள், அந்த புருஷர்களிலே சோழசிம்மபுரம் தொட்டையாச்சார சுவாமியுடைய இவருக்கு மகாச்சாரியர்னு பேரு. அப்படி கொண்டாடப்படுகிறார் மகாச்சாரியர் என்று. அப்படிப்பட்ட மகாச்சாரியர் வாதூல ஸ்ரீ ஸ்ரீனிவாசாரிய தனயம் வினயாதிகம் பிரஜானிதம் பிரபத்தேயம் ஸ்ரீனிவாச மகாகுரும் என்று சுவாமி அவரை பற்றின தனியன். அந்த தனியனிலே இவர் மிகவும் பெருமையோடு சொல்லப்படுகிறார். அத்தனை வைபவம் படைத்த அந்த தனியனை கொண்ட அந்த சுவாமியானவர் ஸ்ரீனிவாசாச்சார் சுவாமி என்று பெயர் கொண்டு அவருக்கு இதெல்லாம் கொடுக்கப்படுகிறது. அந்த ஸ்ரீனிவாச சுவாமிக்கு சசிஷ்யராக இருக்கக்கூடியவர் மற்றொரு ஸ்ரீனிவாசாச்சாரிய சுவாமி. அவருக்கும் இவருடைய அர்த்தங்களை எல்லாம் கொடுத்தார். யதீந்தருடைய சம்பிரதாயம் என்ன, சித்தாந்தம் என்ன, அவர் சொல்லப்பட்ட கருத்து என்ன, விசிஷ்டாத் வைதத்தின் பிரதிமான இருக்கக்கூடிய அந்த அர்த்தங்கள் என்ன, அது அத்தனையும் கொடுத்திருக்கிறார் ஸ்ரீனிவாசாச்சாரிய சுவாமிக்கு. இருவருமே ஸ்ரீனிவாசாச்சாரிய சுவாமி என்றுதான் பெயர். யதீந்திரமத தீபிகாவை அனுகிரகித்தவர் ஸ்ரீனிவாசாச்சாரிய சுவாமி. அதே போல அந்த ஸ்ரீனிவாசாச்சாரிய சுவாமிக்கு சம்பிரதாய அர்த்தங்களை கொடுத்த ஜொட்டையாச்சாரிய சுவாமிக்கும் ஸ்ரீனிவாச சுவாமி தான் பேரு. ஸ்ரீனிவாச மகாகுரு என்று அவரை கொண்டாடப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட மகாகுருவிடத்திலே எல்லா அர்த்தங்களையும் கேட்டுக்கொண்டு அதனுடைய அர்த்தத்தை தெளிவாக நமக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக யதீந்திரமத தீபிகா என்கிற கிரந்தத்தை அனுகிரகித்தார். இவருடைய அவதார தனியன்லேயே சில அர்த்தங்களை யாரெல்லாம் சேவிக்கணும் தெரிவிக்கிறார். சோழசிம்மபுரம் அக்காரக்கணி யோக நரசிம்மர் என்ன, அதற்கு மேல் முதலிலே இவருடைய பகவத் தியான ஸ்லோகங்களிலே திருவரங்கநாதனை முன்னிட்டு கொண்டும் திருவேங்கடமடையானை முன்னிட்டு கொண்டும் காஞ்சி தேவப்பெருமாளை முன்னிட்டு கொண்டும் சுவாமி யதிராஜரை முன்னிட்டு கொண்டும் அதற்கு மேற்கொண்டு சோழசிம்மபுரம் ஜொட்டையாச்சார சுவாமி அக்காரக்கணி யோக நரசிம்ம பெருமாளை முன்னிட்டு கொண்டும் இந்த கிரந்தத்தை அனுகிரகிக்கிறேன் என்று இவர் தன்னுடைய பகவத் தியான ஸ்லோகங்கள் தெரிவிக்கிறார். இவருக்கு வேதாந்த தேசிகர் என்று சொல்லக்கூடிய அந்த பெரியவர் மிகவும் நெருக்கமான தொடர்புடையவர்.
அவருடைய மங்களாசாதனையும் வைத்துக்கொண்டு நான் இந்த சம்பிரதாயத்துக்கு தேவையான யதீந்திர மத தீபிகாய் கிரந்தத்தை எழுதுகிறேன் எழுதுகிறார். இது பாலர்களுக்கு புரியட்டும் என்பதற்காக இது என்றார். பாலர்கள்னா என்னது? குழந்தைகள். குழந்தைகள்னா என்ன அர்த்தம்? சிறுவர்களுக்கு தெரியும்படியாக இதை எழுதினேன். ஆனா நம்முடைய சம்பிரதாயத்திலே சிலர் என்ன கருதுகிறார்னா, இந்த யதீந்திர மத தீபிகா சிலதெல்லாம் புரியலையே சுவாமி, புரியாத தரத்தால எழுதியிருக்காரு, எப்படி எழுதுறது, எப்படி அதை படிக்கிறது தெரியலையே சுவாமி. பிரத்யக்ஷம்னா என்ன, அனுமானம்னு என்ன, சப்தம்னா என்ன, இதுல அனுமானத்துல நிறைய குழப்பங்கள்லாம் இருக்கே சுவாமி அப்படின்னு தோன்றதுன்னு. ஆனா அந்த சுவாமி சொல்றது பாலர்களுக்கு புரிவதற்காக எழுதுகிறேன். இப்ப பாலர்னா ரெண்டு விதமா எடுத்துக்கலாம். இது தெரிஞ்சின்றாலும் பாலர்களை தான் இருக்கா அப்படின்னு ஒரு அர்த்தம், ஒன்னும் தெரியாத பாலர்களுக்கு கொடுக்கிறேன்னு ஒரு அர்த்தம் உண்டு. இது ரெண்டு அர்த்தம் உண்டு. அதனாலதான் என்னமோ தெரியல, கொஞ்சம் 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 கொஞ்சமா வரக்கூடிய அந்த காலட்சேபம் கேட்கக்கூடிய அதிகாரிகள் குறைஞ்சிட்டு வருது. என்னென்ன அர்த்தம் தெரியல. ஏன்னா இது ஒன்றும் சிரமம் கிடையாது. ஆனா இதுதான் அடிப்படை விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்துடைய பிரதிதந்திரம். இதை தெரிஞ்சுட்டா தான் மேற்கொண்டு சித்தாந்தம் என்னென்ன ஸ்தாபிக்க முடியும். இதை தெரிஞ்சுட்டு ஸ்ரீபாஷத்துக்கு போனோம்னா நன்னா புரியும். நன்னா புரியும்னா எல்லாமே புரிஞ்சிடும்னு அப்படின்னு சொல்ல வரல, அதுலேயும் சமங்கள் உண்டு. ஆனா இது அடிப்படை ஞானம் யதீந்திர தீபிகா இருக்கட்டும். அப்படி இருக்க செய்து பாலர்களுக்கு புரியணும் தெரிவித்தா இல்லையா சுவாமி ராமானந்தர் தம்முடைய ஸ்ரீபாஷ்யத்திலே வேதார்த்த சங்கிரகத்தை பரத்து விவரித்திருக்கா இல்லையா, அந்த அர்த்தத்தை தான் இங்க தெரிவிக்கிறார். ஆனா அதுல இருக்கக்கூடிய அர்த்தம் பூர்த்தியா அதுல இல்லை. அதுல நிறைய மிகவும் விபுலமானது, மிகப்பெரியது. அதுலேயும் சுதப்பிரகாசகாச்சாரியர் இந்த சுதர்சன சூரி அவருடைய வியாக்கியான கிரந்தத்தை பார்த்தோம் என்றால் அதெல்லாம் ரொம்ப பெரிய நூல்கள். அதெல்லாம் பண்ணணும்னா என்னன்னா, அதெல்லாம் படிக்கணும்னா நமக்கு இதை ஆதாரமா வைத்துக் கொண்டு படித்தனா ஓரளவுக்கு புரியும். ஆனா அதை படிக்கணும்னா குறைஞ்சபட்சம் வருஷங்கள் ஆகும். குறைஞ்சபட்சம் 6 வருஷங்கள் 7 வருஷங்கள் ஆகும். அதனால யதீந்திர மத தீபிகை என்பது நம்ம விளக்க போட்டு நன்றாக பிரகாசப்படுத்துவோம். எதுக்கு? ஸ்ரீபாஷ்யம் வேதார்த்த சங்கிரகம் முதலான கிரந்தங்களை தெரிவிப்பதற்காக இதை தெரிவிக்கிறேன்னு எழுதுகிறார். அது மட்டும் இல்ல, இதை தெரிஞ்சுன்னா இதன் மூலமா மற்ற சித்தாந்தங்கள் விஷயம் தெரிஞ்சுக்கலான்றதுக்காக எழுதினார். இதுல நாம் வஸ்துக்களை 3ஆ பிரிக்கிறோம். முதல்ல 2ஆ பிரிச்சோம். பிரமாணம் பிரமேயம் 2 பிரித்தார். அந்த பிரமாணத்தை 3ஆ பிரித்தார். இதெல்லாம் முதல்ல பார்த்தோம்னா வஸ்துக்களை 2ஆ பிரித்தார், பிரமாணம் பிரமேயம் என்று. அதுல பிரமாணத்தை 3ஆக பிரித்தார்கள். அது என்னென்ன? பிரத்யக்ஷ பிரமாணம் 1, அனுமான பிரமாணம் 1, சப்த பிரமாணம் 1. இதுல பிரத்யக்ஷ பிரமாணம் பார்த்து முடிச்சிட்டோம், அனுமான பிரமாணம் பார்த்து முடிச்சோம். அதே போல சப்த பிரமாணம், இதுல பாருங்க, வேத பிரமாணம் என்று சொல்ல சப்த பிரமாணம் சொல்லியிருக்கு. சப்த பிரமாணத்தை முடிக்கும் தருவாயில் உள்ளோம். இப்ப இது 3 வந்துட்டோமோ, இருந்தாலும் இதுல மேற்கொண்டு பிரமேயம் பார்க்கணும். இன்னைக்கு அது முடிஞ்சிடும். சப்த பிரமாணம் இன்னைக்கு முடிஞ்சிடும். மேற்கொண்டு பிரமேயம் பார்க்கணுமோனோ. பிரமேயம்னா என்னது? பிரமேயம்னா நான் மேற்கொண்டு அங்க வரைச்சு சொல்றேன். பிரமேயம்னா இப்ப சப்த பிரமாணத்திலே நாம பார்க்கக்கூடிய ஒரு நிலை என்னது? அந்த சப்தம் என்று சொல்லுகிற வேதங்கள், அந்த வேதத்தை 2ஆக பிரித்தார்கள், பூர்வபாகம் உத்தரபாகம் என்று, கர்மகாண்டம் பிரம்மகாண்டம் என்று. அதற்கு மேற்கொண்டு அதே வேதத்தை 4ஆக பிரித்தார்கள். ரிக்வேதம் என்ன, எதிர்வேதம் என்ன, சாமவேதம் என்ன, அதர்வன வேதம் என்ன, அதை 4ஆக பிரித்தார்கள். அதே வேதத்துக்கு அங்கங்கள் 6 அங்கங்கள், சிக்ஷா, வியாக்கரணம், சந்தஸ், நிருத்தம், ஜோதிஷம், கல்பம் என்று சொல்லக்கூடிய 6 அங்கங்கள். அந்த 6 அங்கங்களையும் நம்ம பார்த்துக்கோம். அதற்கு மேற்கொண்டு 8 உபாங்கங்கள். உபாங்கங்கள்னா என்னது? இதிகாச புராணங்கள் என்ன, மேற்கொண்டு தர்மசாஸ்திரங்கள் என்ன, அதே போல நியாய சாஸ்திரங்கள் என்ன, இதெல்லாம் உபாங்கங்கள் சொல்லப்படுகிறது. அந்த உபாங்கங்கள் பார்த்தோம். அதற்கு மேற்கொண்டு இதுக்கு இந்த வேதத்துக்கு அர்த்தம் சொல்லணும்னா எப்படி சொல்றது? என்னவா சொல்றேன்னா, இதிகாச புராணாபியாம் வேதம் சௌம பிரம்மையே விவேக் அல்பஸ்ருதா வேதாக மாமயம் பிரதிஷ்டத்தினே. அப்ப வேதார்த்தமே பயப்படுதான்.
இதிகாசம் புராணம் தெரிஞ்சு கொள்ளாமல் இவன் என்னை பற்றி சொல்ல வந்தார் என்றால் தப்பா சொல்லுவானோன்னு தெரியுது. அதனாலதான் வேதார்த்தம் அறுதிடுவது ஆச்சார அபிமானி உத்தாரகன் கடைசியில் முடிக்கிறார் ஸ்ரீமதி நூலில். வேதார்த்தம் அறுதிடுவது என்ன சொல்கிறார்? இதிகாச புராணங்களாலேன்னு ஆரம்பித்தாரனோ இரலோகச்சா ஸ்ரீமதி பூஷத்தை. அப்ப இந்த வேதத்துடைய அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னா இதிகாசங்கள் என்ன, புராணங்கள் என்ன, இது என்ன தெரிஞ்சுக்கணும். அது மட்டுமல்ல, இந்த புராணத்துக்கு இருக்கக்கூடிய நிலை என்ன? 6 புராணங்கள் 6 புராணங்கள் 6 புராணங்கள். புராணங்கள் 3 விதமாக பிரிக்கப்பட்டுள்ளது. சாத்விக புராணம், ராஜச புராணம், தாமச புராணம். இதிகாசங்கள் 2, ஒன்று ராமாயணம், மற்றொன்று ஸ்ரீ மகாபாரதம் சொல்லப்படுகிறது. அதே போல புராணத்துக்குண்டான லட்சணங்கள் என்ன? 5 லட்சணங்கள். திருஷ்டியை சொல்லணும், சம்ஹாரத்தை சொல்லணும், வம்சத்தை சொல்லணும். வம்சம் என்று சூரிய வம்சம் என்ன, சந்திர வம்சம் என்ன, அதை சொல்லணும். அதுக்கு மேல இன்னென்ன மனுக்கள் காலத்துல இன்னென்ன வந்தான்னு சொல்லணும். அதுக்கு மேல அதுக்குள்ள கிளைக்கதைகள் அதையெல்லாம் சொல்ல போனோம். இந்த 5ஐயும் சொல்லணும். 18 புராணங்கள். அந்த 18 புராணங்களே சாத்விக புராணங்கள், தாமச புராணங்கள், ராஜச புராணங்கள். அதுல சாத்விக புராணங்கள் முழுவதுமாக சாத்விக புராணம் முழுதுமாக பிரமாணமாக ஒத்துக்கொள்ளப்பட்டது. அதே ராஜச புராணங்களும் அதே போல தாமச புராணங்களும் சாத்விக புராணம் என்ன சொல்லிக்கோ அதுக்கு எதிர்த்தட்டாக சொல்லப்பட்டதனால் அந்த வாக்கியங்கள்லாம் தள்ளுபடி. அதுவும் பிரமாணம் தான். தாமச புராணம் பிரமாணம் தான், அதே போல ராஜச புராணம் பிரமாணம் தான். ஆனால் சாத்விக புராணத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களுக்கு எதிர்த்தட்டாக இருந்தால் அந்தந்த கருத்துக்கள் தள்ளுபடி, அது பிரமாணமாக ஏற்றுக்கொள்ளப்படையாது அப்படின்னு தெரிவித்தார். அதற்கு மேற்கொண்டு பாஞ்சரார்த்தம் முழுதுமே பிரமாணம். பாஞ்சரார்த்தம் என்பது முழுதுமே பிரமாணம். அதே போல பசுபதி ஆகமம் எங்கெங்கெல்லாம் வேதத்துக்கு விரோதமாக இல்லாமல் இருக்குதோ அந்த பசுபதி ஆகம் சொல்லப்படுகிறதோ அதெல்லாம் பூர்த்தியாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதுக்கு மேல இதில் ஆகமம், நித்தியம், தந்திரம், தந்திரார்த்தம் என்று 4 பாகம். பாஞ்சரார்த்தத்தில் அனைத்தும் பிரமாணம் சொல்லணும். அதே போல வைகானச ஆகமம். நம்முடைய ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துல 2 ஆகமங்கள் பிரதானமாக வைத்துக் கொள்ளப்பட்டிருக்குது. வைகானசம், பாஞ்சரார்த்தம் என்று. பகவானை 5 ரிஷிகளுக்கு 5 ராத்திரிகளே உபதேசிக்கப்பட்டது பாஞ்சரார்த்தம். அது விகனசம் ஒருவராலே உபதேசிக்கப்பட்டது வைகானச ஆகமம் என்று சொல்லு. அதற்கு மேற்கொண்டு ஆயுர்வேத சாஸ்திரம் என்ன, காந்தர்வ சாஸ்திரம் என்ன, சில்ப சாஸ்திரம் என்ன, பரத சாஸ்திரம் என்ன, அதே போல இந்த சாஸ்திரங்கள்லாம் வேத உபாங்கங்கள்னு பேரு. தனுர்வேத சாஸ்திரம் இது சண்டைக்குன்னு இருக்கிறது. அது வைத்திய சாஸ்திரம், அதுக்கு ஆயுர்வேத சாஸ்திரம்னு பேரு. அதே போல கோயில் கட்டுவதற்கு மட்டும் முன்னாடி இவையெல்லாம் சில்ப சாஸ்திரம்னு பேரு. காந்தர்வ சாஸ்திரம் என்பது பாட்டு பாடுறதுக்கு நல்லா கானம் பண்ணி பாட்டு பாடுறோம்னோ அதுக்கு காந்தர்வ சாஸ்திரம் பேரு. இதெல்லாம் பிரமாணங்கள். இப்ப சாஸ்திரம் என்பது சில்ப சாஸ்திரம். சில்ப சாஸ்திரம்னா நம்ம கடகால் எடுக்கிறதுல இருந்து மதில் சுவர் கட்டுறதுல இருந்து கோபுரம் என்ன, பிரகாரம் என்ன, கர்ப்ப கிரகம் என்ன, இதெல்லாம் இதுவரையும் எல்லாமே சில்ப சாஸ்திரம் பேரு. இதெல்லாம் சொல்றது. பரத சாஸ்திரம் என்னது? என்னது? பான பாவம், ரான ராகம், தான தானம், பாவம் ராகம் தாளம், இந்த 3ம் சேர்ந்துதான் பரதம். அந்த பரத சாஸ்திரமும் என்ன தெரிவிக்கிறது? நாட்டிய சாஸ்திரம்னு பேர். அதுவும் தெரிவிக்கிறது. அதெல்லாம் வேதத்துக்கு விரோதமா எங்கெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு தெரியுது. இப்ப கடைசியா ஒண்ணு என்னன்னா, இது ரொம்ப முக்கியம். இந்த நாடி வேதம், வேதாந்தம், இதிகாச புராணங்கள், ஸ்ருதி, தர்மசாஸ்திரம், சில்பசாஸ்திரம், ஆயுர்வேத சாஸ்திரம் எல்லாத்தையும் பிரமாணம்னு சொன்னோம். இப்ப ஆழ்வார் பாசுரங்கள் பிரமாணமா இல்லையா? இது நமக்கு முக்கியம். வேதம் பிரமாணம் சொல்லிட்டேன், அதான் மூல பிரமாணம். அந்த வேதம் மூல பிரமாணம் அதுக்கு அங்கங்களாக இருக்கக்கூடியது சிக்ஷா, வியாக்கரணம், சந்தஸ், நிருத்தம், யோசித்தம், கல்பம், இதுவும் பிரமாணம் தான். அதற்கு மேல உபாங்கங்கள், அந்த உபாங்கங்களா இருக்கக்கூடிய தர்மசாஸ்திரம், சில்பசாஸ்திரம், ஆயுர்வேத சாஸ்திரம், இதுவும் பிரமாணம் தெரியுது. ஆழ்வார் பாசுரம் பிரமாணமா இல்லையா சுவாமி? என்ன காரணம் என்றால் ஆழ்வார் பாசுரம் திராவிட மொழியில இருக்கு, மற்ற பிரமாணங்கள் எல்லாம் சம்ஸ்கிருத மொழியில இருக்கு. ஆழ்வார் பாசுரம் திராவிட மொழியில இருக்கு. அதனால அது பிரமாணமா இல்லையான்னா இது எப்படி சொல்லியிருக்கா பாருங்க. சில பேருக்குலாம் சுவாமி அவருக்கு அது தெரியுமோ தெரியாதோ அப்படின்னா இது சந்தேகத்துல கேட்கறது. அவருக்கு அது தெரியும், இவருக்கு தெரியுமா தெரியாதுன்றது, அப்ப அவர்கிட்ட பூர்ணமா தெரியுன்றது
சந்தேகம்னா நிரூபிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். ஆனா இப்ப சாஸ்திரம், நம்முடைய திராவிட வேத சாஸ்திரம் என்றது பிரமாணமாக ஒத்துக்கொள்ளப்பட்டதா இல்லையான்னா, இதுக்கு என்னதான் சொல்லியிருக்க? பிரமாணம் தான் சொல்லணுமோனோ? என்ன சொல்லியிருக்கா தெரியுமா? இதுதான் பிரமாணங்களிலே முக்கியமான பிரமாணம், இதுதான் தெரிவிக்கிறார். அப்பன்னா வேதம் என்ன, இதிகாசங்கள் என்ன, புராணங்கள் என்ன, உப்பாங்கங்கள் என்ன, அங்கங்கள் என்ன, இதெல்லாம் பிரமாணம். ஆனால் ஆழ்வாவுடைய பாசுரங்கள் பிரமாண தரம். கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். பிரமாண தரன்றாரு. ஏன் சுவாமி, முன்னாடி பார்த்த பிரமாணங்கள் நிறைய குழப்பங்கள் இருக்கு. என்ன வேணா சொல்லும், ஏது வேணா சொல்லும், குழப்பம் இருக்கு இல்லையா? ஆனா ஆழ்வார் பாசுரம் குழப்பம் இருக்குன்னா கிடையவே கிடையாது. சிலையினால் இலங்கை செற்ற தேவனே தேவனாவான், உயர்வர உயர்நலம் உடையவன் எவன், அவன் மயர்வர மதிநலம் அருளினன், அவன் அயர்வரு அமரர்கள் அதிபதி, அவன் துயரது சுடரடி தொழிதனன் மனனே. இது நன்னா குழப்பமே இல்லாம தெரியறதும். ஆனா வேதங்களிலே குழப்பங்கள் இருக்கு. இத சொல்றதா அதை சொல்றதா, என்ன சொல்லுவாங்க? திடீர்னு வாயுவை சொல்லும், திடீர்னு அக்னியை சொல்லும், திடீர்னு குபேரனை சொல்லும், திடீர்னு ருத்ரனை சொல்லும், திடீர்னு பிரகஸ்பதி அவனை சொல்லும், திடீர்னு பிரம்மாவை சொல்லும். இந்த மாதிரி சொல்லிட்டு அதுக்கு என்ன தோன்றதோ அது மாதிரி சொல்லணும். என்ன தோன்றதோ அது மாதிரி. அதனால குழப்பம் இருக்கணும். ஆனா அந்த குழப்பங்கள் ஆழ்வார் பாசனம் கிடையாது. அதனால இங்க ஆழ்வார் குழப்பவே மாட்டார். அதனால இதுக்கு என்னது? பிரமாண தரம்னு பேரு. அதெல்லாம் பிரமாணம். வேதங்களோ இதிகாச புராணங்களோ பிரமாணம், இதற்கு பிரமாண தரம். இதத்தான் சுவாமி வேதாந்த தேசிகர் தெரியாத மறைநிலங்களை தெளிகின்றோமேன்னு தெரிவிக்கிறார் இல்லையா? இன்னும் ஒரு படி மேல ஏத்துறார். என்ன ஏத்துறாருன்னா, சரி சுவாமி, ஆழ்வார் இதெல்லாம் மேல வரைச்ச இன்னும் நான் விவரிக்கிறேன், மேல வரைச்ச நல்லா விவரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஞாபகம் இருக்கணும், முதல்ல இருக்கட்டும். அதுக்கு மேல ஆழ்வார் பாசனங்கள் பிரமாணம் சொல்லிட்டு, ஆச்சாரியார் ஸ்ரீசுக்திகள் நாதமணி தொடக்கமாக மணவாள மாமணி பரியந்தம் எத்தனை ஸ்ரீசுக்திகள் இருக்கு, அவ பண்ணின ஸ்ரீசுக்திகள் இருக்கணும். அதெல்லாம் பிரமாணமானா அதுவும் பிரமாணம். அதுக்கு என்னதுமா பேரு? பிரமாண தமம்னு பேரு. பிரமாண தரம், பிரமாண தமம். பிரமாண தரம்னா ஏற்கனவே சொல்லப்பட்ட பிரமாணங்களை காட்டிலும் வேறுபட்டிருப்பது மட்டுமல்ல, இந்த பிரமாணம் மிகவும் முக்கியமானது, இதுவே பிரமாணம் என்று சொல்றது ஆழ்வாருடைய பாசங்கள் பிரமாண தரம். ஆனா பிரமாண தமம்னா அந்த தரம் என்று சொல்லக்கூடிய ஆழ்வார் பாசனங்கள் காட்டிலும் மிகவும் சிரேஷ்டமானது ஆச்சாருடைய ஸ்ரீசுக்திகள். சரியாதான் சொல்றேல, கொஞ்சம் மாத்தி சொல்றேல. அப்ப ஆழ்வார் பாசனங்களை காட்டிலும் ஆச்சார ஸ்ரீசுக்திகளுக்கு வைபவமா? வைபவம் தான். ஏன் வைபவம்னு எதுக்காக சொல்றேன்னு என்ன பதிப்போம். பிரமாண தமம் ஏன்னா, ஏன் பிரமாண தமம் சொன்னாங்கன்னா, ஆழ்வார் என்ன பண்ணா, நன்னா பகவான அனுபவிச்சுட்டு உபதேசம் பண்ண வேண்டிய உபதேசத்தெல்லாம் பண்ண முடியாம கிளம்பி போயிட்டார். ஏன்னா அவ கிளம்பி போயிட்டா, தங்களுக்கு கிளம்பி போயாச்சு. அவ இருந்தால கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ, வயிறின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கம் அடுக்குடம்பும் என்னென்ற நீண்மை இனியாமுறாமை உயிரளிப்பா என்கின்ற ஜோடியுமாய் பிறந்தா இமையோர் தலைவா மீனின்று கடை எழுது ஒவ்வொன்றும் பிரார்த்திக்கிறார். இனி இங்க வைக்காதே, இருதர்மா ஞானத்தில் இனிப்பிறவி ஆண் வேண்டேன். அது மட்டுமல்ல, இங்க நீ வைக்காதே இனி 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 வைக்காதுன்னு 20 தடவை கூப்பிட்டுருக்கா. அப்ப அவ தங்களை பார்த்துண்டா, தாங்க நன்னா அனுபவிச்சா, அந்த அனுபவம் பூர்த்தியா கிடைக்க இந்த அனுபவம் சாஸ்வதமா வேணுமேன்றதுக்காக என்ன பண்ணா, சீவைகுண்டம் போனா, அங்க போய் அனுபவிச்சா. ஆனா உபதேசங்கள் பிராதான்யம் ஆயிடுத்தா, பகவான் ஆழ்வார்களை அவதரிப்பது உபதேசத்துக்காக தான். ஆனா அந்த உபதேசத்தோடு அவளுக்கு சுவானுபவம், தங்களுடைய அனுபவம் அவருக்கு பிரதானமானபடியால கிளம்பி போயிட்டா. ஆனா ஆச்சாரியர்கள் அப்படி கிடையாது. தங்களையே தியாகம் பண்ணி கொண்டு உபதேசத்துக்காக வாழ்ந்து தன் நிறுத்தினாலியா, நம்ம வாழ்க்கையை நிறுத்தினாலியா. ஏன்னா ஆச்சாரம் என்ன பண்ணா, தங்களையே தியாகம் பண்ணிண்டா. தியாகம் பண்ணிட்டு அவ அனுபவிச்சிருக்கலாம், அவளே நன்ன பகவான் ஆச்சாரியர் எல்லாரும் அனுபவிச்சிருக்கலாம். அதை அனுபவிக்கோன தங்களை தியாகம் பண்ணி கொண்டு உபதேசத்துக்காக வாழ்ந்தது
அப்படிப்பட்ட வாழ்க்கை வாச்சினார் இல்லையா? அதனால்தான் ஆச்சாரியர்கள் உபதேசத்திற்கு இன்னும் ஏற்றம். அப்ப ஆழ்வார்கள் உபதேசத்தை காட்டிலும் ஆச்சார உபதேசத்துக்கு இன்னும் ஏற்றம். எதுக்கு? அதனால்தான் பிரமாண தமம், அது பிரமாண தரம். இப்படி சொல்ல குட், பெட்டர், பெஸ்ட் நல்லா இருக்கு, இன்னும் நல்லா இருக்கு, மிகவும் சிறப்பா இருக்கு அப்படின்றாலியா? நன்னா இருப்பது வேதம், இன்னும் நன்னா இருப்பது ஆழ்வார் பாசுரங்கள், மிகவும் சிறப்பா இருப்பது ஆச்சார விசேஷம். இதுதான் பிரமாண தமம்னு சொல்வார். அப்ப பிரமாணம் வேதங்கள், இதிகாச புராணங்கள், அங்கங்கள், உபாங்கங்கள், இதெல்லாம் பிரமாணம். பிரமாண தரம் ஆழ்வாருடைய பாசுரங்கள், பிரமாண தமம் ஆச்சாருடைய ஸ்ரீசுக்திகள் சொன்னார். சரி சுவாமி, இப்ப இதெல்லாம் சொல்லிட்டே வாஸ்தவம் நல்லா தெரியுது. அதற்கு மேல இப்ப ஒரு பந்த ஜீவன் தனக்கு இருக்கும் சக்தியை கொண்டு ஒரு கிரந்தம் எழுதுறான். யாரோ ஒரு சுவாமி வாசல்ல போற ஒருத்தர், அவருக்கு நிறைய சக்தி இருக்கு, நல்லா வாசிச்சிருக்கார், என்னவோ அவருக்கு பகவான் சில சில ஞானத்தை கொடுத்திருக்கார், அந்த வாசி நல்லா எழுதுறார். இப்ப அந்த அவர் எழுதுற அந்த கிரந்தம் பிரமாணம் ஆகுமா? ஏன்னா அது பிரமாணம் ஆகுமா? எதுக்காக சொல்லிட்டு இருக்கேன்னா, நீங்க அப்படித்தானே பண்ண ஆச்சாரியர்களுடைய ஸ்ரீசக்திகள்லாம் பிரமாண தமம்னு வேற சொன்னோம். இப்ப அவர் எழுதினதுலாம் என்னது? அது அப்பௌருஷேயம் பேரு இல்ல, பௌருஷேயம். அது அப்பௌருஷேயம் அல்ல, வேதங்கள் அப்பௌருஷேயம். ஆனா இந்த பத்தியத்தீவை எழுதியிருக்காரனோ, யார் என்ன எழுதிருக்கா? காவியம் எழுதுறா, நாடகம் எழுதுறா, அலங்காரம் எழுதுற. யாரா எழுதியிருக்கா? காளிதாசன் எழுதியிருக்கார், பாரிசி எழுதியிருக்கார், வரணுசி எழுதியிருக்கார், எத்தனையோ மகான்கள் எழுதியிருக்காரனோ. இப்ப இந்த மாதிரி எழுதப்பட்ட இந்த லௌகிக எழுத்துக்கள்லாம் பிரமாணம் ஆகுமா? ஏன்னா சம்ஸ்கிருத பாஷையில தான் எழுதியிருக்காரு. முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? திராவிட பாஷையில இருக்கு, அது பிரமாணம் ஆகும்னா பிரமாண தரம்னு சொல்லிட்டாங்க. அதே பிரமாண தமம் என்று ஆச்சாரிய ஸ்ரீசுக்தியை சொன்னான். ஆனா இப்ப சாமானியப்பட்ட ஒரு பத்த ஜீவனை எழுதுறது பிரமாணம் ஆகலாமன்னா என்ன பாருங்க, பாரிசி எழுதுறது, வரரிசி எழுதுறது, காளிதாசன் எழுதுனா இந்த லௌகிக பிரமாணம் ஆகலாம்னா ஆகலாம், பிரமாணம் ஆகலாம். ஆனா இருப்பினும் ராமானுஜர் முதலாளர்கள் எல்லாம் பத்த ஜீவாதா என்றால் என்ன பாருங்க, பத்த ஜீவாதானே. பத்த ஜீவனா என்றாலா ஸ்ரீவசனம் அருண்பதத்துல இது நன்னா ஏற்றுக்கொண்ட விஷயம். நம்மாழ்வார் இங்க இருந்தாரோ, அவர் அனுகிரகித்ததுன்னு 4000 திவ்ய பிரபந்தம். ஆனா அதை நீங்க பிரமாண தரம்னு சொன்னேன். அது என்னமா சுவாமி? அவருக்கு கர்மமே கிடையாது. இப்ப நம்ம இவெல்லாம் சொன்னமே, இந்த பத்த ஜீவாத்மா காளிதாசன் என்ன, பாருசி என்ன, வரருசி என்ன, இவெல்லாம் எல்லாம் கர்மபந்தத்துக்கு அடிபட்டு இங்க இருக்கிறவா. ஆனா ஆழ்வார்களுக்கு கர்ம சம்பந்தம் ஒண்ணுன்னா கிடையாது. ஈஸ்வர இச்சையாலே இந்த பூகோள மண்டலத்தில் இருந்தா, இந்த பூமண்டலத்துல அவ இருந்தாருன்னா, இந்த பிரகிருதி மண்டலத்துல ஈஸ்வர இச்சையால இருந்திருக்கா இல்லையா? அப்ப ஆழ்வார் இது சிவத்திரமூர்த்தி எடுத்திருக்கார், நம்மளும் பார்த்திருக்கோம். ஆழ்வாருக்கு கர்ம சம்பந்தமே இல்லை, கர்மத்தை தொலைத்தவர் ஆழ்வார். ஆனா எப்ப மயர்வர மதிரம் அருளினாரோ அதனால அவருக்கு கர்ம சம்பந்தமே கிடையாது. இருக்கணும் அவர் எழுதினது பிரமாணம், அதனால்தான் பிரமாண தரம்னு சொல்றார். ஆழ்வாருக்கு இல்லையா சுவாமி? நீள்கடல் சூழ் இலங்கை கோன் தோள்கள் தலை துணி செய்தான், தாள்கள் தலையில் வழங்கி நாள் கடலை கழிவினே, கழிவின் தொண்டீர்கள் கடித்து தொடுவின் அவனை தொழுதால் வடி நின்ற வல்வினை வாழ்மித்து அழிவென்று ஆக்கம் தருமே. வடி நின்ற வல்வினை வாழ்மித்து, ஆக வல்வினையை பெருமாள் எப்போதோ போக்கி விட்டார் ஆழ்வார்க்கு. போக்கின பிறகு ஆழ்வாருக்கு உட்கார்ந்து இருக்கிறார்னா, ஆழ்வார் கர்மத்தை தொலைத்தராக இருந்தால் உட்கார்ந்து இருக்கிறாரே என்றான்னா, அப்ப கர்மம் தொலைத்த ஆழ்வார் பாட்டின பாடுக்கு கர்மத்தாலே படின பற்ற பேர் பாட்டுக்கும் நல்ல வித்தியாசம் தெரியுமே. ஒன்னும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. கர்மம் தொலைத்தவர் பாடின பாட்டுக்கும் கர்மத்தாலே இந்த லோகத்திலே உட்கார்ந்து கொண்டு இருக்கக்கூடிய யாரோ பந்த ஜீவாத்மா அவர்கள் பாட்டின பாட்டு ரெண்டு ஒன்னும் சொல்ல முடியுமா? ஒன்னும் சொல்ல முடியாது. ஆனால் ஆழ்வார் பாசனம் வேறு, ஆச்சாரியார் உபதேசம் வேறு. அதே போல காவியம் என்ன, அலங்காரம் என்ன, நாடகம் என்ன, இதெல்லாம் வேறு. இதெல்லாம் ஆழ்வார் பாட்டுக்கு சமமாக ஆகாது.
அப்ப ஆழ்வார் பாடுதான் பிரமாண தரம். ஏன்னா அவ கர்மத்தை தொலைச்சிட்டான். இப்ப ஒண்ணுமே இல்லை. இப்ப அடியேன்னு சொல்லிட்டு இருக்கேன், அடியன் கர்மப்பட்டம் தான், கர்மத்தாலதான் இங்க இருந்துட்டு இருக்கேன். சரி, இருந்துட்டு இருக்கேன். திடீர்னு ஏதோ சரியா பேச முடியல, ஒண்ணுமில்ல. போன மாசம் உள்ள தொண்டை இன்னும் சரியாகல, தொண்டை இன்னும் சரியாகல. இதெல்லாம் தொண்டையில ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, ஏதோ சிரமப்பட்டு இருந்தோம். இதெல்லாம் எதனால வந்தது? கர்மத்தால வந்தது. கர்மத்தால வந்தது. அதே கர்மத்தால வேற ஏதாவது உடம்புக்கு வந்துட்டு வச்சுக்க, சுவாமி இன்னைக்கு வேணா சுவாமி, நாளைக்கு பாத்துக்கலாம், இன்னைக்கு ஏதோ சரியில்லை அப்படின்னு சொல்ற மனோ. இந்த மாதிரி நிலைகள் ஆழ்வாருக்கு உண்டான கிடையாது. ஆனா மற்ற பேருக்கு இது உண்டு, மற்ற பேருக்கு இது உண்டு. அப்பனா என்ன தெரியாது? மற்ற பேருடைய பத்த ஜீவாத்மாக்களுக்கும் ஆழ்வாருக்கும் ஏறி வச்சாலும் எட்டாது. அவ வேறு இவ வேறு. அப்பனா ஒண்ணுமில்லாத பத்த ஜீவாத்மாவே கர்மத்துக்கு வசப்பட்டு இருக்கக்கூடிய அவர்களுடைய சீசுக்திகளே பிரமாணம்னு சொல்லும் போது ஆழ்வார் கர்மத்துக்கு வசப்படாத, கர்மப்படவே கிடையாது. பகவானா பார்த்து இவர் இங்க வந்து மயர்வரை மதில் அருள வைத்து இங்கிருந்து இதை பாடும் 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 என்று தன்னா தனாவென்று வண்டுமரல் திருவேங்கடத்துன்னு பாட்டை வாங்கிட்டு அப்படி இருக்க செய்தே. அதுதான் பிரமாணத்தரம்னு சொன்னார். அப்படிப்பட்ட பிரமாணத்தரம் இதுதான் அப்படின்னு தெரியும். அப்பா ஆழ்வார் பாத்திரம் இது இப்படிப்பட்ட நிலைத்திருக்கிறார். அதனால ஆழ்வார் பாட்டு மற்ற பாட்டோடு சமம் ஆகாது. அதனாலதான் பிரமாணத்தரம் சொல்றாங்க. இப்ப அதாவது இது எப்படி இருக்கணும்னு சொல்றாங்க. ஆகாங்ஷை இருக்கணும் அப்படின்னா, ஒருத்தர் பிரமாணம் எழுதுறாருன்னா அந்த வாக்கியத்தை சொல்லப்பட்ட அர்த்தம் பாதிக்கப்படாமல் இருக்கணும். ஒருத்தர் பிரமாணம் எழுதுறாருன்னா அங்க சொல்லப்பட்ட அர்த்தம் வந்து பாதிக்கப்படாம இருக்கணும். அதற்குத்தான் யோக்கியத்தைன்னு பேர். அப்படி இருந்தா அது பிரமாணம். இப்ப புரியத்துக்காக சொல்றேன், ஒரு சப்தம் சொல்றேன். மழையில் நனைகிறான், ஒருத்தர் மழையில் நனைகிறான், மழையில் நனைகிறான்னு சொன்னேன், அந்த வார்த்தை பாதிக்கப்படாது. நெருப்பில் நனைகிறார், பாதிக்கப்படுறது. பாதிக்கப்படுறது அப்படின்னா அப்ப ஆகாங்க போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப நெருப்பில் எரிகிறான்னு சொன்னோம், நெருப்பில் நரைகிறான்னு சொல்லக்கூடாது இல்லையா? அப்ப இந்த சொல்லணும் நினைக்கிறான் இல்லையா என்றாலே யோகியதை இல்லைன்னு அர்த்தம். அதைத்தான் தெரிவிக்கிறார். ஆக ஆகாங்ஷை இருக்கணும். அடுத்து யோக்கியத்தை. யோக்கியத்தை என்னன்னா, வாக்கியத்தில் சொல்லப்பட்ட அர்த்தங்கள் பாதிக்கப்படாமல் இருந்தால் அது யோக்கியத்தை. பாதிக்கப்படாமல் இருக்கணும்னோ, இது மழையில் நினைக்கிறான் பாதிக்கப்படல, நெருப்பில் நினைக்கிறான் பாதிக்கப்படுறதுனோ, அப்ப பாதிக்கப்படாமல் இருந்தா அது யோகத்தை. அதாவது குடத்தை கொண்டுவான்னு சொன்னேன். அப்ப குடத்தை என்ற சப்தம் சொன்னேன்னு, கொண்டுவான் என்கிற சப்தம் எதிர்பார்க்கறதுனும் குடத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்லணும். அப்ப கொண்டு வா என்கிற சப்தத்தை எதிர்பார்க்கறதுனும், கொண்டு வா என்கிற சப்தம் எதை என்பதை எதிர்பார்க்கணும். இந்த மாதிரி ஒன்றை ஒன்றை எதிர்பார்ப்பது ஆகாங்ஷைன்னு பேரு. ஆகாங்ஷை, அதே போல யோக்கியத்தை, இது ரெண்டும் பார்க்கும். அதுக்கு மூணாவது சந்நிதி. சந்நிதினா புரியத்துக்காக சொல்றேன். பெருமாள் தலிகாம்சம் சாப்பிடுறது, திரை போடணும், திரை போடுங்க பெருமாள் தலிகாம்சம் சொல்லணுமானோ. திரையை அப்படின்னு சொன்னார். மூடுங்கொள், திரையை மூடுங்கள்னு சப்தம் சொல்ல போனோம். இந்த திரையங்கிற சப்தத்தை சொல்லி 2 மணி நேரம் கழிச்சு மூடுங்கள்னு சொன்னான். சுவாமி திரையை என்ன பண்ணணும்? திரையை தைக்கணுமா இல்ல திரையை அப்படியே விட்டுடணுமா? திரையை என்ன பண்ணணும்னு திரையன்னு சொல்லிட்டார். சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, சில பேர்லாம் சில சப்தங்களை தொடச்ச சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கான். என்ன சொல்லலாம், எப்படி முடிக்கலாம்னு பார்ப்பான். அந்த மாதிரி முடிக்கும் போது மூடுங்கள் சொல்றதுக்கு 2 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க. அப்ப இந்த சப்தத்துக்கும் அந்த சப்தத்துக்கும் சன்னதி கிடையாது, சன்னதி இல்லையனோ. அப்ப ஒவ்வொரு சப்தமும் பக்கத்துல இருக்கணும். இல்லை என்றால் சன்னதி இல்லை. சன்னதினா பக்கத்துல இருக்கிறதுன்னு அர்த்தம், சன்னதி இல்லைன்னு அர்த்தம். ஆக ஆகாங்ஷை, யோக்கியத்தை, சன்னதி, இது 3 இருக்கணும். இப்ப இதெல்லாம் ஏன் சொல்றாருன்னா, இந்த மாதிரியான குற்றங்கள் எழுதின காவியம் என்ன, நாடகம் என்ன, அலங்காரம் என்ன, இதெல்லாம் இல்லாமல் இருந்தா பிரமாணம். இதெல்லாம் இல்லாமல் இருந்தா பிரமாணம். இந்த குற்றங்கள்லாம் இருப்பதாக இருந்தால் அது பிரமாணம் ஆகாது. நல்லா பார்த்துக்கோ. இந்த அப்பனா ஆகாங்ஷை, யோக்கியத்தை, சன்னதி. ஆகாங்ஷனா என்னன்னா, ஒரு பிரமாணம் எடுக்கிறோம், அந்த பிரமாணத்தை வாக்கியத்தில் சொல்லப்பட்டாக்க பாதிக்கப்படாம இருக்கணும். அதே போல இன்னொன்னு என்னது, யோக்கியத்தை,
வாக்கியத்தில் சொல்லப்பட்ட அர்த்தங்கள் பாதிக்கப்படாம இருக்குது. குடத்தை கொண்டுவான்னு ஒண்ணு எதிர்பார்க்கறதுனும், குடத்தை கொண்டுவான்னு எதிர்பார்க்கறதுனும் அது பாதிக்கப்படாம இருக்கணும். மூன்றாவது சன்னதி என்ன, இந்த வாக்கியத்தை ஃபுல்பில் பண்ணணும், பூர்த்தி பண்ணணும். பாதி சொல்லி பாதி நிறுத்தப்படாது. அந்த மாதிரி நிறுத்தினா சில பேர் அப்படிதான் பண்ணுவா, வேணும்ட்டே பண்ணுவா. ஏன்னா அவ வாயில என்ன வருதுன்னு பார்த்துக்கணும். அதெல்லாம் அந்த மாதிரி நிலை இருந்ததுன்னா அங்கு பிரமாணம் ஆகாது. சரி சுவாமி, இதெல்லாம் நாடகத்துக்கும் அலங்காரத்துக்கும் அதே போல இருக்கக்கூடிய மற்றும் உண்டான அவர்கள் சாமானியப்பட்டவர்கள் பண்ணவாளுக்கெல்லாம் இந்த மாதிரி இருந்தா அதெல்லாம் பிரமாணம் ஆகாதுன்னு சொன்னே. அதே போல ஆழ்வார் பாசனம் இருக்கணுமோனோ, என்னால கேட்கணும். ஆழ்வார் பாசனம் இருக்கணுமோனோ, அதே போல ஆழ்வார் பாசனம் இருந்தா அதுவும் குற்றம் தானே, அதுவும் பிரமாணம் ஆகாதானேன்னா நீர் ஆழ்வார்கள் சொல்லவில்லை என்றால் ஆழ்வார் இந்த குற்றத்தோடு பாடியிருந்தால் அதுவும் நமக்கு உத்தேசம்தான். மறுபடியும் சொல்றேன், இந்தந்த குற்றங்கள் ஆகாங்ஷை, யோக்கியத்தை, சன்னதி, அதாவது ஒரு பிரமாணம் இருக்கிறதுனா இந்தந்த குற்றங்கள் இருக்கப்படாது. ஆகாங்ஷை என்பது என்னது, இந்த பதம் அந்த பதம் ரெண்டும் ஒன்னா சேரணும். அதுக்கு மட்டுமல்லாமல் அந்தந்த சப்தம் சொல்லும் போது அது சரியான நிலையை சேரணும். மூன்றாவது, சப்தங்கள் சேரும் போது இடைவெளி இல்லாமல் நெருக்கமா சேரணும். இந்த மூன்று குற்றங்கள் இல்லாமல் இருந்தால் அது பிரமாணம் சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டா. இப்ப அதே விஷயத்த ஆழ்வார் பாசன வைக்கணுமோனோ, அப்ப பிரமாணம் என்ன, அதாவது ஆகாங்ஷை என்ன, யோக்கியத்தை என்ன, சன்னதி என்ன, இந்த மூணு ஆழ்வார் பாசனம் இருந்தா அதுவும் பிரமாணம் இல்லையோன்னா இல்ல 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 இல்ல. அது அந்த மாதிரி குற்றங்கள் இருப்பதாக இருந்தாலும் அந்த குற்றத்தோடு பாடியிருந்தாலும் அது எங்களுக்கு உத்தேசம்தான். என்னமா சுவாமி, யாரோ மண்குடம், யாரோ குடத்தை உடைச்சா அது மண்குடம், யாரோ குடத்தை உடைச்சா அது பொன்குடம் சொல்றாலும் அந்த மாதிரி இருக்கு. அந்த குற்றங்கள் வெளியாட்களுக்கு இருந்தா அது பிரமாணமாகாது. அதே குற்றங்கள் ஆழ்வார் பாசங்கள் இருந்தா அது பிரமாணம், அது உத்தேசம். என்ன ஏன் இது சொல்றாங்க, ஏனென்னா ஆழ்வார் பாசனங்கள்லாம் அடிக்கழங்கி பெறும். இந்த ஸ்ரீவச்சனம் ஒரு மணி நேரத்துக்காரு ஞான விபாக காரியமான அஜ்ஞானத்தாலே பண்றார். அஜ்ஞானத்தாலே பண்றார். ஏன் அஜ்ஞானம் ரெண்டு விதம். ஞானம் மிகுதி ஆயிடுச்சுன்னா அதுல ஒரு அஜ்ஞானம் வரும். அதுவே ஞானமே இல்லாத தன்மை, ஒண்ணுமே வரல சுவாமி, அங்க ஒரு அஜ்ஞானம் இருக்கும். மற்றவா பாடுறதுனா வெறுமை அஜ்ஞானம். ஆழ்வாவுடைய பாசனம் தான் ஞான விபாக காரியமான அஜ்ஞானம். புரியத்துக்காக சொல்றேன். இப்ப பகவானுக்கு என் வந்துருமோ என் வந்துருமோ என் வந்துருமோ அப்படின்னு பயந்து 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 நான் தான் ரட்சிக்கணும் சொல்றாரோ, இது அஜ்ஞானம் சொல்றல, ஞானம் சொல்றல. ஏன்னா ஞானத்தின் தன்மை பகவான் தான் ரட்சகன், நாம ரட்சிக்கப்படும் வஸ்து. ஆனா நான் தான் அவரை ரட்சிக்கணும், நான் தான் ஒரு மங்களாசாசன் பல்லாண்டு பாடணும் சொல்றாரு. இதுதான் ஞான விபாக காரியம், ஞானம் மிகுதியால ஏற்படக்கூடிய அஜ்ஞானம். ஆனா மத்த ஜீவாத்மாவுக்கு ஞான மிகுதியால ஏற்படக்கூடிய அஜ்ஞானம் இல்ல, அவளுக்கு சாமானிய அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானத்தாலே பாடப்பட்டபடியாலே யோகத்தை ஒழுங்கா இருக்கணும், சன்னதி ஒழுங்கா இருக்கணும், ஆகாங்ஷை ஒழுங்கா இருக்கணும். ஆனா இவளுக்கு இருக்கக்கூடிய நிலையில் என்னன்னா இந்த ஞான விபாக காரியமான அஜ்ஞானத்தால் இருக்கிறபடியாலே ஆழ்வாருக்கு ஞானத்தின் உட்கர்ஷ அவஸ்தை, ஸ்ரீவச்சனம் ஒரு மன்னா எடுத்திருக்கார். ஞானத்தின் உட்கர்ஷ அவஸ்தை, அந்த உட்கர்ஷ அவஸ்தையாலே அஜ்ஞானத்தாலே பேசினார். புரியத்துக்காக ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். மண்ணையிருந்து துடாவி வாமனன் மண் இது வென்னும் விண்ணை தொழுது அவன் மேவு வைகுந்தம் என்று கைகாட்டும் கண்ணை உன்னீர் மல்கன் என்று கடல் வண்ணன் என்னும் மண்ணே என் பெண்ணை பெருமையில் செய்தார்க்கு என் செய்கேன் தெய்வலையீரேன். எங்கிருந்து சொல்றார்? ஆழ்வார் இருப்பது ஆழ்வார் திருநடி புளிய மரத்தடியில் கீழே அங்க இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து வாமனன் மண்ணன் சொல்றார். என்ன சுவாமி இது? அது வாமனன் வந்த மண்ணா? இவர் இருப்பது கலியுகத்துல, அது நடந்தது கிருதயுகத்துல. கிருதயுகத்துல நடந்த தரிசனத்தை கலியுகத்துல நடந்தா போல அது எங்க இருக்குது? அது நடந்தது இங்க ஆழ்வார் திருநை நடந்தது இல்லையே. ஆழ்வார் திருநை நடந்த மாதிரி பேசிட்டு இருக்காருன்னா சந்நிதியே இல்லையே, அருகாமை இல்லையே.
நடந்த இடம் வேறு, நடந்த காலம் வேறு, ரெண்டுமே மாத்தி போயிடுச்சு. இங்க நடந்த இடம் வேறு, இந்த காலம் வேறு, சன்னதியே இல்லையே. ஆனால் சொல்றாருன்னா அந்த சன்னதி குற்றமே இல்லைன்றார். ஏன்னா அவர் அந்த உத்கர்ஷ அவஸ்தையான பக்தியின் பாரவசியத்தாலே இதை பாடுறார். பக்தியின் பாரவசியர் அவருக்கு எதை பார்த்தாலும் பிரம்மன் தான். எந்த நிலையை பார்த்தாலும், ஏன் அவர் ராமாவதாரம் பண்ணது எனக்காகத்தான், கிருஷ்ண அவதாரம் பண்ணது எனக்காகத்தான், வராகன் அவதாரம் பண்ணது எனக்காகத்தான். யாராவது ஒத்துப்பால? சிறை இருந்தவள் ஏற்றம் சொல்லப்பட்டது ஸ்ரீராமன் சொல்லியிருக்கு. தூதிசு போனவன் ஏற்றம் சொல்லப்படுது மகாபாரதம் சொல்லப்பட்டிருக்கு. எனக்காக சொல்றேன், நான் சேவிக்கணும். கற்பார் ராமபிரான எல்லால் மற்றும் கற்பரோ, அந்த வார்த்தை நான் சொல்லணும்னா ஆழ்வார் திருவாக்குல நான் வரணும். அப்ப ராமாவதாரம் பண்ணணும். ராமாவதாரம் பண்ணதான் ஆழ்வார் திருவாக்குல வரணும். அதனால ராமாவதாரம் பண்ணி இருக்கான்னு ஆழ்வார் சொல்றார். இது உண்மையா பையன்? இது அடிக்கடைஞ்சு பேருன்னு பேரு, ஞான விபாக காரியமான அஜ்ஞானன்னு பேரு. அப்ப நான் ஞானத்தின் உத்கர்ஷ அவஸ்தைன்னு பேரு. அந்த உத்கர்ஷ அவஸ்தையால ஏன் சொன்ன பக்தி பிரபாவ பவதத்புத பாவபந்த சந்துச்சித பிரணயசார ரசௌக பூர்ணகா வேதார்த்த ரத்ன நிதியச்சுத திவ்யதாம ஜீயாத் பராங்குசபயோதிகி அசீம பூமா, எல்லை காண முடியாத பக்தி கடலாக ஆழ்வார். அந்த ஆழ்வார் பாரும்போது எந்த சட்டமும் செல்லுபடி ஆகாது. நசாஸ்திரம் நைவ சக்கரமகான்னு பகவானே தெரிவிக்கிறார். இவருடைய பக்தனா இருக்கானே, அந்த பக்தனுக்கு சாஸ்திரமோ கிரமமோ எதுவும் கிடையாதுன்னு பெருமாளே வடியிருக்கார். மகாராஜநாயகர் தெரிவிக்கிறார். அப்ப இவருடைய பக்தனுக்கு சாஸ்திரமோ கிரமமோ எதுவும் கிடையாதுன்றார். இதத்தான் ஆச்சாரிய தெரிவிக்கிறார். காற்றும் கடியும் கட்டியட கொண்ட பெருங்காதலுக்கு பத்துவை நூல் வரம்பில்லையே. ஆழ்வாருடைய பாசுரத்துக்கு, ஆழ்வாருடைய பக்திக்கு நூல் வரம்பு கிடையாது. சில பேர்லாம் பாசுரம் பாடுறாருனோ, சில பேர்லாம் பக்தி வச்சிருக்க, அவர் பக்தி எதை போல இதை போலன்னு சொல்றோம். அப்ப ஒரு நூல் பிடிச்சிருக்கும். அவருடைய பாசுரம் எதை போல இதை போலன்னு சொல்றோமோ. ஆழ்வாருடைய பக்தி இது சுவாமி நூல் பிடிக்க முடியாது, நூல் வரம்பு கிடையாது. காட்டும் கழிய ஒண்ணுமில்ல, காத்த கட்டிட்டு அழகார், கழிய கட்டிட்டு அழகார், கொக்க கட்டிட்டு அழகார். வாயும் திரையுகளும் காணல் மடனாரா ஆயும் அமருலகம் துஞ்சலம் நீ துஞ்சாயால் நோயும் பயலமயம் வீதூரை என்மே போல் நீயும் திருமாலால் நெஞ்சம் கோட்பட்டாயே. நீயும் அந்த திருமாலால வஞ்சிக்கப்பட்டாயா? கொக்கு வெளுத்திருக்கு, வெளுத்திருக்கிற குசவாகம் கொக்கு இருக்கு. ஆனா பகவான் உன்னோட்டுக்கு பிரிஞ்சுட்டான் போல் இருக்கு, அதனால்தான் வெளுத்துட்டு போட்டுருக்கு. நீ என்ன மாதிரி வெளுத்திருக்க போட்டிருக்குன்னா கொக்குக்கு இருக்கிற சுவாவம் கூட தெரியாம இருந்தா அடுக்களஞ்சு பெரும்னு சொல்லியாங்க. ஞான விபாக காரியமான அஜ்ஞானத்தாலே அடுக்கடைஞ்சு பெரும் தெரிவிக்கிறார் இல்லையா? அதனால ஆழ்வார் பாத்திரம் பிரமாணம் தான். ஆழ்வார் அப்பனா என்ன அர்த்தம்? வேதங்கள் தனி, ஆழ்வார் பாத்திரம். ஆனா அந்த வேதத்தை தமிழாக்கி கொடுத்தார் ஆழ்வார். ஒருத்தர் சொன்னார், இப்ப இந்த விஷயத்தை முடிச்சுடும். ஒருத்தர் சொன்னார், நதிக்கரையில இந்த படம் இருக்குன்னார். இது பிரமாணமா இல்லையா? பிரமாணம் தான் சுவாமி. வேதம் தானே பிரமாணம்னா உண்மை அறிவு ஏற்கும் எந்தெந்த வாக்கியம் உண்டோ அது அத்தனை பிரமாணம். உண்மைக்கு ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே. அப்ப உண்மை அறிவு இருக்கணும். அந்த உண்மை அறிவுக்கு எதெல்லாம் நன்னா நமக்கு ஊட்டுகிறது வாக்கியம் இருக்கோ அந்த வாக்கியம் எல்லாம் பிரமாணம். அதைத்தான் தெரிவிக்கிறார். ஆக ஆகாங்ஷை யோக்கியத்தை சன்னதி இருக்கு. அந்த மாதிரி ஆகாங்ஷை யோக்கியத்தை சன்னதி இருந்தா அது பிரமாணம். ஆனா அந்த மூன்றும் ஆழ்வார் பாதம் இல்லை என்னாலும் அது பிரமாணம். ஏன்னா அடிக்கடைஞ்ச வினம். என்ன அடிக்கடைஞ்சம்? ஞானத்தின் உத்தர்ஷ அவஸ்தை. இதை தெரிஞ்சுக்கோ. ஆக இப்ப வேத வாக்கியங்களை ரெண்டா பிரிக்கும். இது வரைக்கும் பார்த்துட்டோமோ? என்ன 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 சுவாமி திருப்பி பிரிச்சாச்சு சுவாமி? நாலா பிரிச்சேன், ரெண்டா பிரிச்சேன், மூணா பிரிச்சேன், எல்லாம் பிரிச்சோம். இன்னும் பிரிச்சுட்டே இருக்காரு. ரெண்டா பிரிக்கிறார். ஒண்ணு வைதிக வாக்கியம், மற்றொன்று லௌகிக்க வாக்கியம். என்னென்ன உண்டு எல்லாத்தையும் எடுக்கிறார் சப்த பிரமாணத்துல. ஆச்சரியமான விஷயம். இந்த இது வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்தோம்னா வேதங்கள் பிரமாணம், இதிகாசங்கள் பிரமாணம், உபாங்கங்கள் பிரமாணம். அது மாதிரி உபாங்கங்கள் மட்டும் இல்ல, உப அங்கங்கள், அது மட்டும் அங்கங்கள் பிரமாணம் எல்லாம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் தர்மசாஸ்திரம், சிற்ப சாஸ்திரம், நியாய சாஸ்திரம், இதெல்லாம் பிரமாணம். நியாய சாஸ்திரம் கிடையாது, வாயில வந்துட்டு இருக்குன்னு இதெல்லாம் பிரமாணம் பார்த்துட்டோம். அதுக்கு மேல ஆழ்வார் பாசனங்கள் பிரமாண தரம்னு சொல்றாங்க.
ஆச்சாருடைய சீசிக்திகள் பிரமாண தமம்னு சொல்லிட்டார். சரி, இது வரைக்கும் ஆரெடுத்து இதற்கு மேல வேதத்தை ரெண்டா பிரிக்கிறார். ஒன்று வைதிக வாக்கியம், ஒன்று லௌகிக வாக்கியம். ரெண்டு வகை வேதம் சொல்லப்பட்டு ஆமா சமயம். லோகத்துல பேசப்படுவது ஒன்று, லோகத்தில் இன்னும் ரெண்டா பிரிக்கலாம், பிரிச்சுட்டே போலாம். லோகத்தில் பேசப்படுவது ஒண்ணு, ரெண்டு. ஒண்ணு பிரசித்தமா சொல்றது ஒண்ணு, வைதிக வாக்கியம்னு சொன்னேன், லௌகிக வாக்கியம்னு சொன்னேன். அதே போல இன்னும் ரெண்டா பிரிச்சா முக்கிய விருத்தி, அதே போல கௌண விருத்தின்னு பேரு. ரெண்டு வகை. அப்படின்னா யோகப்பொருள் ரூடி பொருள், யோகம் யோகப்பொருள் ரூடி பொருள் ரெண்டு உண்டு. யோகம்னா பதச்சேர்க்கை, ஒவ்வொரு பதங்கள் சேர்த்தபடியாலே அது பொருள் வருதனோ அதற்கு யோக பொருள்னு பேரு. இதை யோகம்னு சொல்லுவா. அல்லது அல்லது யௌகிகம்னு சொல்லுவா. யௌகிக பொருள் யோகம்னு சொல்லுவா, யௌகிகம்னு சொல்லுவா. யௌகிகம்னால பதச்சேர்க்கை. அந்த ரெண்டு சப்தங்கள் சேர்ந்தா ஒரு 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 அர்த்தம் கிடைக்கிறதுனோ அதுக்கு யௌகிக பொருள்னு பேரு. அத ரூடி அர்த்தம்னு இருக்கு. ரூடி அர்த்தம் அது பிரசித்தமா சொல்லக்கூடியது, பிரசித்தமா சொல்லக்கூடியது ரூடின்னு பேரு. புரியத்துக்கா சொன்னேன். பிரசித்தமா எத்த குறித்தாலும் அது ரூடின்னு பேரு. இப்ப புரியத்துக்கா சொன்னேன். சிம்மம், சிம்மம்னா மிருகம்னு தெரியாது. இப்ப இதுக்கு முக்கிய விருத்தின்னு பேரு. அப்படின்னா அந்த சொல்லுக்கு இருக்கும் பொருள், சொல்லுக்கு நேரடியான பொருளை சொன்னால் அது முக்கிய விருத்தின்னு பேரு. இதில் யோகம் உண்டு. ஆனா புரியத்துக்காக சொல்றேன். தலிகை பண்ணுபவன் பாசகன், சம்ஸ்கிருதத்துல பாச்சகன் பேரு. பாச்சகன் சொல்ற தலிகை பண்ணுவதாக கிரியை உடையவன் பாச்சகன், இது யோகம். ரூடின்னா பிரசித்தமா சொல்றது ரூடி. பங்கஜம், பங்கஜம் தெரியும், பங்கைய கண்ணனன்கோ பவளச் செவ்வாயினன்கோ அங்கதர் அடியனன்கோ. பங்கஜம்னா தாமரை. ஆனா பாகம் தெரியும் இல்லையா? அப்ப சேற்றிலே முளைத்ததுதான் பங்கஜன்னு பேர். பங்கஜ, ஜானா முளைத்தது, பங்கன்னா ஷேரு, சேற்றிலே முளைத்தது பங்கஜன்னு பேரு. ஏன் சுவாமி சேற்றில முளைத்தது தாமரைன்னு சொன்னேன், வாசகம் தான். அதே சேற்றில குமுதம் புஷ்பம் முளைச்சிருக்கு, அதே சேற்றில ஆம்பல் புஷ்பம் முளைச்சிருக்கு, அதே சேற்றில நாய்க்கொடை அது முளைச்சிருக்கு. அதையும் சொல்றேன், அதை சொல்றது இல்லை. பங்கஜம்னு சொன்னாலே பிரசித்தமா என்ன சொல்றா? சொல்றா தாமரைன்னு சொல்றா. ஆனா பங்கஜம் சப்தத்துக்கு நாய்க்குடையும் அர்த்தம் உண்டு, ஆம்பல் புஷ்பம் அர்த்தம் உண்டு, குமுத புஷ்பம் அர்த்தம் உண்டு. அப்ப சொல்றாரு, அதனாலதான் அதுக்கு ரூடின்னு பேரு, ரூடி அர்த்தம்னு பேரு. அப்ப முக்கிய அர்த்தத்தை சொல்றது அது. ஆனால் பக்கத்துல கற்று சொல்வது ஔபச்சாரிகம். இதைத்தான் கவுனமாக சொல்வது. கவுனமாக சொல்வதுன்னா என்ன அர்த்தம்னா, கவுனம் யௌகிக பொருள் ரூடி பொருள் ரெண்டு உண்டு. பதச்சேர்க்கையாரை சொல்வது யௌகியம். பிரசித்தமா சொல்றது ஈஸ்வரன். ஈஸ்வரன் பிரசித்தமா யாரு? சிவனை தான் சொல்றான். ஈஸ்வரன் பகவானுக்கு பேரு. ஆனா இதை வச்சு நம்ம அது மாதிரி சொல்ல முடியாது. பிரசித்தமா அது பகவானைத்தான் குறிக்குமே தவிர சிவனை குறிக்காது. ஆனா இன்னைக்கு வச்சுட்டு இருக்கா, சித்து அச்சித்து ஈஸ்வரன் நாம வச்சுட்டு இருக்கணும். அந்த ஈஸ்வர சப்தம் சிவனை குறிக்குமா? குறிக்க முடியாது. ஈசனசீலகா நாராயணகா யார் சொல்லியிருக்காரு? ஆதிசங்கர் பகவத் பாதர் சொல்லியிருக்காரு. இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப இது இந்த இதுல சொல்றது. இப்ப இந்த மாதிரி யௌகுகமாக அதே மாதிரி கவுனமாக சொல்றதுல லட்சணம் என்பார். ஒரு நேர் அர்த்தத்தை சொல்ல முடியலன்னா அதனால் பக்கத்துல இருக்க அர்த்தத்தை சொல்வார்களே அதுக்கு லட்சணைன்னு பேர். அடுத்தது இப்ப என்னென்ன பார்த்திருக்கோம்? யௌகிக பொருள் பார்த்திருக்கோம், ரூடி அர்த்தம் பார்த்திருக்கோம். அதுக்கு மேற்கொண்டு ஒரு சப்தம் இருக்கு, அந்த சப்தத்தில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவை சொல்லணும். அதை சொல்லாம அதுக்கு பக்கத்துல இருக்க இன்னொரு வஸ்துவை சொன்னா அதுக்கு லட்சணைன்னு பேர். லட்சணைன்னா என்னன்னு சொல்லி, லட்சணைன்னா நேர் அர்த்தத்தை சொல்ல முடியல, ஆனா பக்கத்துல இருக்க அர்த்தத்தை சொல்வார்கள் இல்லையா, அதைத்தான் லட்சணை பேரு. லட்சணையால் சொல்வது என்றால் கங்கையில் இடைச்சேரி. சொல்றேன் கங்கையில் இடைச்சேரின்னு. கங்கையில் இடைச்சேரினா அப்ப சேரி கங்கையில் இடைச்சேரின்னு அடிச்சுட்டு போயிடும். கங்கையில் இடைச்சேரி அடிச்சுட்டு போயிடுமே. அப்ப என்ன? அப்ப சொல்ல வேண்டியது என்னது? கங்கை கரையில்னு சொல்ல போனோம், கங்கை கரையில்னு சொல்ல போனோம், அல்லது உபகங்கைன்னு சொல்லணும். அப்ப கங்கை கரைன்னு சொல்லாம கங்கையில் இடைச்சேரின்னு சொல்லியிருக்காரியா, இதுக்குதான் என்னது லட்சணைன்னு பேரு.
ஆக கங்கா என்பது கங்கை கரையில் அர்த்தம் பண்ணிக்கிறார் இல்லையா? ஏன்னா கங்கா என்பது பிரதானமான அர்த்தம் என்றாலும் அது பொருந்தாது. கங்கையில் இடைச்சேரின்னு சொன்னா புரியாது, பொருந்தாது. கங்கை கரைன்னு சொல்றா இல்லையா? அதைத்தான் இல்லையா? அதனால்தான் கங்கை கரை என்கிற இதைத்தான் லட்சணை, இதைத்தான் என்ன சொல்லுவா? லட்சணம் சொல்லுவா. மற்றொன்று தேவதத்தன் சிம்மம் என்றார். தேவதத்தன் சிம்மம் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? தேவதத்தன் சிம்மமா சுவாமி? என்ன? ஆமா சுவாமி, தேவதத்தன் அடிக்கடி சாஸ்திரமே சொல்லும். தேவதத்தன் 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 சொல்லும். யார் சுவாமி தேவதத்தன்னா? சாஸ்திரத்துக்கு இல்லதான் தேவர். அதாவது வேதத்தை பிரதானமாக கொண்டு தேவதத்தன். நம்மாழ்வார்ட்ட வச்சுக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. இதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்ப தேவதத்தன் அப்படின்ற சிம்மம்னா தேவதத்தன் அப்ப சிம்மம்னா கடிப்பாரா? அப்படின்னா அவர் கடிக்க மாட்டாரன்னா சிங்கத்துக்கு தேஜஸ் தேவதத்தன் இருக்குன்னு அர்த்தம். அவருடைய மனைவிக்கு நிலாவை போன்ற முகம்னு சொன்னான். அவருடைய மனைவிக்கு நிலாவை போல முகம்னு சொன்னான். உடனே ஒருத்தர் கேட்டார், அப்ப அவருடைய மனைவியின் முகம் ஆகாசத்தில் இருக்காங்க. அது அர்த்தம் இல்லை. நிலா எப்படி பிரகாசமா இருக்கோ குளிர்ச்சியா இருக்கோ அதை போல இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு சொன்ன இதெல்லாம் என்னது? இதெல்லாம் தான் தெரிவிக்கிறார். ஆக அப்படிப்பட்ட சிங்கத்துக்கும் தேஜஸ் இவருக்கு இருக்குன்னு அர்த்தம். அதனால் சிங்கம் தேவதத்தன் என்கிறோம், அதாவது குணத்தை ஆரோபித்து சொல்கிறோம் அல்வா? இதுதான் யௌகிக பொருள் அப்படின்னு தெரியும். ஆக இப்படி யௌகிக சப்தம் ஆகட்டும் வைதிக சப்தமாகட்டும் அனைத்தும் வேதத்தையே ஸ்தாபிக்கும். வேதம் என்ன? வேதம் பிரிவு, அதைத்தான் ஸ்தாபிக்கும். எல்லாமே சவிசேஷம், விசேஷம் இல்லை, சவிசேஷம். அப்படின்னா வஸ்து தர்மம் ஓர் தர்மம், வேறொரு தர்மியை தர்மி தர்மத்திலிருந்து பிரித்து காட்டும். எக்ஸாக்டா ஒரு விஷயம் எடுத்துக்க, ஒண்ணும் கட்டமே இல்லை. அதாவது வஸ்து தர்மம், அது ஒரு தர்மம். ஒரு தர்மியை தர்மி தர்மத்திலிருந்து பிரித்து காட்டும். இதுதான் தர்மத்தின் வேலை. தர்மி தர்மத்திலிருந்து தர்மியை தர்மத்திலிருந்து பிரித்து காட்டும். தர்மி தர்மத்திலிருந்து பிரித்து காட்டும் இல்லையா? இதுதான் தர்மத்தின் வேலை. புரியத்து காட்டுறேன். நீலோத்பல புஷ்பம், நீளமான புஷ்பம் சொல்லிட, நீல வர்ணம் தான் தர்மம். ஆனா அந்த தர்மத்தின் வேலையே சாமந்தி பூவில் இருந்து இந்த பூவை பிரித்து காட்டுறது இல்லையா? அதான் அதுக்கு வேலை. அப்ப தர்மி தர்மத்திலிருந்து பிரித்து காட்டுறதுன்னு அதுக்குதான் அது வேலை. அதே போல தாமரை பூவிலிருந்து தான் பூவை பிரித்து காட்டுவது. அப்ப நைல்யம் இருக்கு. நைல்யம் நீளமான தன்மை. நைல்யம் இருக்கணும். நைல்யம் என்கிற தர்மத்தின் வேலை அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப இந்த தர்மத்தை தான் விசேஷனம் என்பார்கள். இந்த தர்மத்தை விசேஷனம் என்பார்கள். விசேஷனம் என்றாலே தான் எந்த விசேஷத்தை ஆசிரியத்திற்குமோ அந்த விசேஷத்தை மற்ற விசேஷணங்களை பிரித்து காட்டும். ஒன்றும் குழப்பமில்லை. விசேஷம் விசேஷனம். விசேஷம்னா பிரதானம், விசேஷம்னா அதுக்கு இருக்கக்கூடிய பல பல விசேஷணங்கள். அப்பன்னா இந்த நல்லா பார்த்துக்கணும். அதாவது எந்த வஸ்துவா இருந்தாலும் விசேஷணத்தோடு கிரகிக்க முடியும், நிர்விசேஷமாக இருக்காது. இதுதான் பிரதானமாக நம்முடைய சம்பிரதாயம் சொல்லப்பட்டது. நிர்விசேஷமா இருக்காது, சவிசேஷமாக தான் இருக்கு. எல்லாமே எப்படி சவிசேஷம்? என்ன? ஒரு வஸ்து இருக்கு, இல்ல சுவாமி அதுல விசேஷமா கிடையாது. ஒரு வஸ்துவை பாக்குறேன், ஒரு வஸ்துவை பார்த்த உடனே ஏதோ ஒரு குழந்தைங்க விளையாடுறோம், விளையாட்டு அந்த முந்தியெல்லாம் ஒரு கட்டையை வச்சு விளையாடுவான். அதை பாக்குறோன்னு அது தூரத்துல இருந்து பாக்கறச்சே, இருட்டுல பாக்கறச்சே ஏதோ கட்டாயம் தெரியாது. எப்படிப்பட்ட கட்டை? அந்த தாய கட்டையா இல்ல வேற ஏதாவது கட்டையா? அது நமக்கு தெரியாது. ஆனா அதுக்கு உண்டான இது கட்டை, இது கட்டைன்னு புரிஞ்சு போது விட இது பாம்போ இல்ல வேற ஏதாவது தூணோ அப்படின்னு நினைக்க மாட்டேன். அப்ப விசேஷம் இருக்கும், நிர்விசேஷமாக கிரகிக்க இருக்காது, சவிசேஷமா தான் இருக்கும். புஷ்பம்னு சொன்னா பேதம் வராதன்னா, புஷ்பம் சொன்னா பேதம் வரும். அது நீல புஷ்பம் இல்லையே இல்ல மஞ்சள் புஷ்பமா, இது பிரிக்கும். இப்ப சாமந்தி பூ இருக்கு, மஞ்சளா இருக்கு. அதே கனகாம்பரம் இருக்கு, அது ரோஸ் கலர்ல இருக்கு. பிரிக்கிறதுனும் புஷ்பம்னு சொன்னா புஷ்பத்திலிருந்து பிரிக்கும். எதை சொன்னாலும் மற்றிருந்து பிரித்தாலும் இல்லையா? அதுக்குதான் விசேஷன விசிஷ்டமாகத்தான் விசேஷம் இருக்கும். அது பிரிக்கிறதுனும் விசேஷன விசிஷ்டமான விசேஷம் இருக்கும். இப்ப வேத சப்தங்கள் எத்தனையோ சப்தங்கள் இருக்கு இல்லையா? அந்த சப்தங்கள் லௌகிக சப்தங்கள் எத்தனையோ கோடானு கோடி சப்தங்கள், ஒன்னு ரெண்டு இல்ல, கோடானு கோடி. இது எத்தனையும் யாரை குறிக்கணும்? பிரம்மத்துக்கு வாசகம்.
ஏன் இதை சொல்லணும்னா விசேஷம் விசேஷணங்கள் விசேஷத்தை குறிக்கும். விசேஷங்கள் ஒண்ணுமில்லை, வாயும் வயிறுமான பாத்திரம், அலங்காரத்தோடு கூடின பாத்திரம், மண்ணாலே பண்ணப்பட்ட பாத்திரம், இதெல்லாம் சொன்னேன். இதெல்லாம் விசேஷணங்கள். விசேஷம் இது குணம். இப்ப புரியுது? அப்ப நிறைய விசேஷணங்கள் சேர்ந்து ஒரு விசேஷத்தை சொன்னா அதுக்கு விசேஷம்னு பேர். சரி, இப்ப அதத்தான் சாமானாதிகரண்யன்னு சொல்லுவாங்க. பிரம்ம பிரவிற்த்தி நிமித்தானாம் சப்தானாம் ஏகஸ்மின் அர்த்தே விற்த்திக்கு சாமானாதிகரணம் சொல்லு இருக்கட்டும். இப்ப இந்த அதே போல நிறைய விசேஷங்கள் சேர்ந்து சாஸ்திரத்துல நிறைய விசேஷங்கள் இருக்கு இல்லையா? அதெல்லாம் யாரு சொல்லணும்? விசேஷங்கள வேத சப்தங்கள் எத்தனையோ இருக்கு, லௌகிக சப்தங்கள் எத்தனையோ இருக்கு, அதே போல வைதிக சப்தங்கள் எத்தனையோ இருக்கு. எத்தனை கோட்டானு கோடி சப்தங்கள் இருக்கணும். இது எத்தனையும் யாரை குறிக்கணும்? பிரம்மத்துக்கு வாசகம். பிரம்மத்துக்கு வாசகம். அதுதான் சர்வசப்த வாட்சத்துவம் பகவானுக்கு பெரிய பெருமை. சர்வசப்த வாட்சத்துவம் பகவானுக்கு பெரிய பெருமை. எல்லா சப்தங்களும் பகவானைத்தான் சொல்லும். இது முமுட்சுகள் ஆரம்பத்தில் எடுத்திருக்கார் மனவாளமணி திரிலோகாச்சாரிய வாக்கியத்தை வைத்துக் கொண்டு. அப்ப எல்லா சப்தங்களும் பகவானைத்தான் குறிக்கும், வேற யாரும் முடியாது. இப்ப பசுன்னு சொல்ற போனோம், பசுன்னு சொல்லும் போதே அந்த பசு மட்டும் சொல்லாது, அதற்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா அளவிற்கு போய் அந்த பரிவசனம் அடையது இல்லையா? அந்த ஆத்மாவுடன் இருக்காது. ஆத்மாவுக்கு பிரவிற்த்தி நிவிற்த்தி உள்ளே இருக்கிற பரமாத்மா அளவுக்கும் போகணும் போனோம், அது வரைக்கும் போறதனும் அதைத்தான் தெரிவிக்கிறார். ஆக ஒரு வஸ்து என்றாலே தத்வத்திரையும் சேர்ந்து தான் இருக்கும். புரியத்துக்கா சொல்றேன். ஒரு அச்சித் வஸ்து இருக்கு, இல்ல ஒரு பிராணியை வச்சுக்கோ, பசுவை எடுத்துக்கோ. பசுவை சொல்லியாச்சுன்னா சுவாமி இது பசுன்னு. பசுன்னு சொன்னோடனே அதனுடைய உடல் அச்சித்து, அந்த அச்சித் வஸ்துவை குறிக்கும். அதற்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா பசுவின் ஆத்மா. பசுவின் ஆத்மான்னு புரியத்துக்காக சொன்னேன். பசுவின் ஆத்மா அதே போல புலியின் ஆத்மா, சிங்கத்தின் ஆத்மா அப்படின்னு கேட்டுறாதீங்க. அந்த மாதிரி கிடையாது. ஆத்மா ஒண்ணுதான். ஆத்மா தாசபூதாக சுதர்வேகன்னு ஒரே ஆத்மாவுக்கு லட்சணம், எல்லா ஆத்மாவுக்கும் ஒரே லட்சணம் தான். ஆனா எடுத்துக்கொண்ட சரீரத்தினால அந்த ஆத்மாவுடைய தன்மை மாறல, அதுக்குண்டான தர்மபூத ஞானத்தால அது மாறுறது. இருக்கட்டும், அப்படி இருக்க செய்து இப்ப இந்த எந்த சப்தம் சொன்னாலும் சரீரத்தோடு நிற்காது, அது ஆத்மா வரைக்கும் போகும். ஆத்மா வரைக்கும் போகல, பரமாத்மா வரைக்கும், உள்ள இருக்க பரமாத்மா வரைக்கும் போகும். அது வரைக்கும் போறியா? அதனால்தான் அப்ப அதுக்கும் போதும். அதான் சர்வசப்த வாக்கியத்தில் வரும். ஒரு வஸ்துன்னு சொன்னாலே அதுக்கு தத்துவத்திலையும் சேர்ந்ததான் இருக்கும். பிரம்மம், ஆத்மா, அச்சித்து, இது மூணு இருக்கும். அப்ரஹ்மாத்மக தத்துவமே கிடையாதுன்னு சொல்லுவான். ஒரு கல் இருக்கு, அந்த கல்லு அச்சித்து, அதுக்குள்ள சித்து இருக்கா? சொல்லி இருக்கு, உள்ளுக்குள்ள இருக்கு. சரி, பரமாத்மா அந்த அச்சித்து சித்துக்குள்ள பரமாத்மா இருக்கு. மூன்று வஸ்துக்களும் எந்த நிலையிலும் உண்டு. அதனால தான் சொல்ற பிரம்மம் இல்லாத வஸ்து எதுவுமே கிடையாது. அப்ப ஒரு வஸ்து காமிச்சா அப்ப அந்த வஸ்துவே இல்லைன்னு அர்த்தம். பிரம்மம் இல்லாத ஒரு வஸ்து இருக்கான்னா கிடையாது. அப்ரஹ்மாத்மக தத்துவமே கிடையாது அப்படின்னு. அப்ப இந்த மூணும் சேர்ந்துதான் இருக்கணும். இப்ப ஒரு சப்தம் பிண்டாகாரமா இருக்கு, அச்சித்த சொல்லதான் குறிக்கணும்னா அதோடு இருக்காமல் ஆத்மா அளவுக்கு போய் பரமாத்மா அளவுக்கு போகும். எந்த வஸ்து எடுத்தினாலும் அது பிராணி ஆகட்டும், அச்சித்தாகட்டும், மனுஷனாகட்டும், தேவர்கள் ஆகட்டும், தேவதைகள் ஆகட்டும், எந்த வஸ்துவாகணும் அது அச்சித்திலிருந்து நேர பரமாத்மாவுக்கு பரியவசிக்கும். இப்ப புரியத்துல சொன்னேன். மேஜை இருக்கு, அந்த மேஜையை குறித்து அந்த மேஜைக்கு உள்ளே இருக்கிற ஆத்மாவை குறித்து அதுக்கு உள்ளே இருக்கிற பரமாத்மா வரைக்கும் குறிக்கும். இதுல சரி சுவாமி, முக்கிய வித்தியாக இது எதை குறிக்கும்? முக்கியமாக எதை குறிக்கும்? ஒண்ணு வேண்டாம். இப்ப நீங்களா பார்த்துட்டு இருக்கேள், எதிர்த்து தீபுக்கு கேட்டு இருக்கேள், உங்களுக்கு ஒருத்தத்துக்கும் ஒரு பேர், அந்த பேரை பற்றி கூப்பிடணும். கூப்பிட்டோன்னு நீங்க வரேன், வந்த உடனே சுவாமி இவருடைய சரீரத்தை கூப்பிட்டு ஆத்மாவை கூப்பிட்டே சொன்னார். சரீரத்தை தான் கூப்பிட்டேன், ஏன்னா சரீரத்துக்கு அந்த பேர் ஏதோ ஒரு பேர், ஆண்டாள்னு பேர் வச்சுக்கணும். அந்த ஆண்டாள் கூப்பிட்டோன்னு அவன் வந்த உடனே சரீரத்துக்கு தான் பேர். அந்த ஆண்டாள் கூப்பிட்ட அந்த சரீரத்துக்கு அது ஆத்ம பரியந்த போறதுன்னு, ஆத்ம பரியந்த போறணும். அந்த ஆத்ம பரியந்த போற நிற்காது, பரமாத்மா பரியந்தம் போறது. உள்ளுக்குள்ள அந்தரியாமியா இருக்கக்கூடிய பரமாத்மா பரியந்தம் போறது அப்படின்னு சொன்னார். சரி, இதை ஒத்துட்டோம். ஆனா
இப்போ இன்னொரு விஷயம் என்ன தெரிவிக்கிறாருன்னா, சரி சுவாமி, இப்ப 3 வஸ்து சொன்னேன். முதல் ஒண்ணு வேண்டாம், நம்ம எக்ஸாம்பிள் எடுக்கலாம். இந்த சரீரம் வச்சிட்டு அடியன் கிருஷ்ணன் கூப்பிட்டா அடியன் கிளம்பி வந்தேன், சரீரத்தோடு வந்தேன், ஆத்மாவோடு வந்தேன். அப்ப இந்த கிருஷ்ணன் கூப்பிட்டு இந்த சரீரத்தோடு வந்தேன்னு சரீரத்துக்கு தானே பேரு. ஆனா ஆத்மாவில போறதுன்னு அது எது வரைக்கும் போறது? பரமாத்மா வரைக்கும் போறது. அந்த ஆத்மாவுக்குள்ள அந்தரியாமையா இருக்கக்கூடிய பரமாத்மா வரைக்கும் போறது. இதுதான் ஒவ்வொரு விஷயத்திலும் இப்படிதான். அப்ப அப்பிரமாத்மக தத்துவம் கிடையாதுன்னு சொல்லியாச்சு. இதுதான் முக்கிய விருத்தி தெரியறது. ஆனா இந்த 3த்துல எதுக்கு சொல்ல பிராதானியம்? ஆண்டாள்னு ஒருத்தர் கூப்பிட்டேன், அந்த பெண்மணி வந்துட்டார். அப்ப ஆண்டாள் கூப்பிட்டது முக்கிய விருத்தியா, இல்ல அந்த ஆண்டாள் கூப்பிட்டுருக்கேன் சரீரத்துக்கு தான் அந்த ஆண்டாளுக்கு பேரு. அந்த ஆண்டாள் ஆத்மா இருக்கணும், அந்த ஆத்மா பரியந்தம் இந்த சப்தம் போறதுணும். அப்ப அந்த சப்தம் அதுக்கு பிராதானியம் கொடுத்ததா, இல்ல அந்த ஆத்மாவுக்குள்ள பரமாத்மா இருக்கணும் அதுக்கு பிராதானியம் கொடுத்ததா? 3 வச்சுட்டு இருக்கும். அச்சித்து, சித்து, ஈஸ்வரன். இந்த 3 வஸ்துவும் ஒவ்வொரு அச்சித் வஸ்துக்குள்ளேயும் இருக்கு. நாம அச்சித்து தான். நாமன்னா இந்த சரீரத்தை சொல்லிட்டு இருக்கேன். அச்சித்து, இந்த அச்சித்துக்குள்ள சித்தான ஜீவாத்மா இருக்கு. அந்த ஜீவாத்மாவுக்குள்ள அந்தரியா பரமாத்மா இருக்கார். இப்ப கிருஷ்ணன் கூப்பிட்டாருன்னு கூப்பிட்ட உடனே இப்ப இந்த சரீரத்தோடு இருக்கக்கூடிய என்னதானே கூப்பிட்டிருக்காரு, வாஸ்தவம் தான். இப்ப இந்த சரீரத்துக்கு பிராதானியம் கொடுத்து கிருஷ்ணன் கூப்பிட்டாரா? அந்த சப்தம் சரீரத்துக்கு பிராதானியம் கொடுக்குமா, அல்லது சரீரத்தை தாங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு பிராதானியம் கொடுக்குமா அந்த சப்தம், அல்லது அந்த ஆத்மாவை சேர்த்து தாங்கி கொண்டிருக்க பரமாத்மாவுக்கு குறிக்குமான்னா இந்த சப்தமே பரமாத்மாவை தான் குறிக்கும். சாமி, அப்பன்னா ஆண்டான்னு ஒருத்தர் கூப்பிட்டேன், அந்த மாதிரி திரும்பிட்டான், வரல. என்னமா கூப்பிட்டுட வரலையேன்னு. சுவாமி நீங்க தானே சுவாமி சொன்னேன் பரமாத்மா தான் முக்கியமா குறிக்கும்னு சொன்னேன். அப்ப என்ன கூப்பிடலையே, என்ன கூப்பிட்டேன, என்ன கூப்பிடலையேனும், அப்புறம் எதுக்கா வரணும்? இது உண்மை, இது நல்லா புரிஞ்சுங்க. இது வந்து நீங்க பண்ண வேண்டாம் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப எந்த சப்தமும் அது பரமாத்மா பரியந்தம் அதான் முக்கிய விருதுன்னு பேரு. எது சொல்ல மாதிரினா, அப்ப நம்ம என்ன பிரதான அர்த்தம் எது? இப்ப பசுன்னு சொன்னேன், பசுவுக்கு பிரதான அர்த்தம் எது? பசுவின் உருவம் பிரதான அர்த்தமா, இல்ல பசுவுடைய ஆத்மா பசுவுடைய ஆத்மா பிரியத்துக்காக சொல்லிட்டு இருக்கேன். உடனே பசுவுடைய ஆத்மா, மிருகத்தின் ஆத்மா, புலிவின் ஆத்மான்னு கேட்டுறாங்க. அதுல ஆத்மா பிரதானத்தமா, அதை விட அதுல இருக்கக்கூடிய பிரம்மம் பிரதான அர்த்தமானா, பசுன்னு சொன்ன உடனே அது பிரம்மம் தான் முக்கிய விருத்தி. இந்த சம்பிரதாயத்துல ரொம்ப முக்கியமானது இது. எந்த சப்தம் எடுத்திருந்தாலும் அது பிரம்மம்னு பேர். பிரகலாதன் தான் பண்ணணும், எதை எடுத்துதான் பிரம்மம், வேற எதுவுமே கிடையாது. அப்ப முக்கிய விருத்தி எது? பிரம்மம். ஏன்னா நம்ம என்ன பண்ணோம், இந்த பசுவின் பிண்டம் நிற்பது ஆத்மாவாலே, அது நிற்பது பரமாத்மாவாலே. பாடிய பேசிட்டு இருக்கேன்னா வாய் அச்சித்து பேசிட்டு இருக்கேன். இது நிற்கிறது எதனால? ஆத்மாவால் நிற்கிறது. இந்த ஆத்மா எதனால் நிற்கிறது? பரமாத்மாவில் நிற்கிறது இல்லையா? ஆக இந்த சப்தமே முக்கிய விருத்தியில் பரமாத்மாவைத்தான் பிரதானமாக காட்டும். எந்த சப்தம் எடுத்துட்டாலும் எந்த சப்தம் பிரதானமாக காட்டும். சரி சுவாமி, அப்ப மற்ற இரண்டும் அப்பிரமாணம் பிரதானம் தான். ஆண்டாலும் ஒருத்தர் கூப்பிட்டணும், அவ சரீரமும் அப்பிரதானம், பிரதானம் இல்லைன்னு சொல்ல, பிரதானத்தை காட்ட வேறுபட்டது. அதே போல அவருடைய ஆத்மாவும் பிரதானத்தை காட்ட வேறுபட்டது, அப்பிரதானம். ஆனா பிரதானம் எது? அந்த ஆத்மாவுக்குள்ளே பரமாத்மா உறங்கிக் கொண்டு இருக்கிறானோ அதுதான் பிரதானம். சரி, அப்பனா நாளை இருந்து என்ன பண்ணலாம்? என்ன யாரோ ஒருத்தர் கூப்பிட்டுருக்காரு, கூப்பிட்டாருன்னா சுவாமி பெருமாளை கூப்பிடுறாரு, நம்மளை கூப்பிடல. இதுன்னு பார்த்தேன், ஆண்டாளை கூப்பிட்டா அவன் திரும்பி பார்க்கலையணும் அப்படின்னு திரும்ப போக வேண்டியதுன்னா போக வேண்டியதுதான். சரி சுவாமி, பிரம்மா, ருத்ரன், இந்திரன், அக்னி, வாயு, இந்த மாதிரி எந்த சொன்னாலும் அது பகவானுக்குத்தான் போய் சேரும். எந்த சொல்ல எடுத்துட்டா, ஏகோகவே நாராயணா பிரம்மா
நேசானகா நேவேத்யாகா திருவி நான் நட்சத்திராணி. இது ஒரு வாக்கியம். இன்னொரு வாக்கியம் ந சத்து நச்சா சத்து சிவையேவ கேவலகான்னு இருக்கு. சத்தும் இல்லை அசத்தும் இல்லை, சிவன் மட்டுமே இருந்தான்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அதுல என்ன தெரியுமா, சிவசப்தம் நாராயண குறிக்கிறதுன்னு எடுத்திருக்காரு. எந்த சப்தம் எடுத்திருந்தாங்க அந்த மாதிரி அவா சொல்லலாம் வேணாம், அந்த மாதிரி இல்லையே. அந்த மாதிரி சிவனுடைய சிவன் வேற எந்த சப்தமும் சிவனை குறிக்கணும் இருக்கான்னா கிடையாது. சிவனை சொல்லக்கூடிய சப்தங்கள் தான் சிவனை குறிக்குமே தவிர நாராயண சப்தம்னு வந்துட்டுனா பிரம்மம்னு வந்துட்டுனா எந்த சப்தமும் பிரம்மத்தை தான் குறிக்கும். அது எது வேணா எடுத்துக்கலாம், எந்த வஸ்து வேணா எடுத்துக்கலாம், அது பிரம்மத்தை தான் குறிக்கும், வேற எதையும் குறிக்காது. அதே போல இந்த திருக்குறளையா இது அத்தனை சொல்லக்கூடிய சப்தங்கள். அதே போல பகவானுக்கு இந்த 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 தேவர்கள் மட்டும் சரீரம் கிடையாது, அத்தியத்தும் தெரியும். இந்த பிரகிருதி என்ன, காலம் என்ன, ஆகாசம் என்ன, பிராணன் என்ன, இது அத்தையும் அச்சித்தம் குறிக்கும். அதனால இது அத்தனையும் பகவானுக்கு சரீரமா இருக்கிறபடியாலே எந்த சப்தங்களும் பகவானைத்தான் குறிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறேன். சரி, இப்ப அடி ஒண்ணு கேட்கிறேன். முட்டாள்னு சொன்னேன், முட்டாள்னு சொன்னேன். சுவாமி இந்த சப்தம் பிரம்மத்தை குறிக்குமா? கண்டிப்பா பிரம்மத்தை தான் குறிக்கும். அப்பனா என்ன வெயிலையா நீங்க, என்ன வெயிலையா அந்த சப்தம் பிரம்மத்தை தான் குறிச்சாகணும். ஏன்னா அதுவும் எப்படி கொடுக்கிறது, முக்கிய விருத்தியில குறிக்கிறது இல்ல. அவரை 20% குறிக்கிறது, என் சரீரத்தை ஒரு 30% குறிக்கிறது, என் ஆத்மாவை மிச்சம் இருக்கக்கூடிய 60% குறிக்கிறது. அது இல்ல, 100% பிரம்மத்தை தான் குறிக்கிறது. முட்டாள் சப்தம் குறிக்கிறது. ஆமா, அப்படிதான் குறிக்கிறது. அதே அங்க குறிக்கிறது. ஏன்னா சர்வசப்த வாச்சகத்துவம்னு அவனுக்கு பேரு. சர்வ சப்தத்தாலும் குறிக்கப்படுவன் பகவான். ஏன்னா இது இத்தனையும் பகவானுக்கு சரீரம். ஜெகத் சர்வம் ஷரீரந்தே, இது இத்தனை பகவான் சரீரம். ஷரீரி பரமாத்மா, ஷரீரி பரமாத்மா. இந்த சரீரத்தை குறிக்கும் சொற்கள் எல்லாம் ஷரீரியான பரமாத்மாவான நாராயணத்தில் பர்யவசானம் அடையும். இது ரொம்ப முக்கியமானது. இது அதனால்தான் யாரையும் வைய வேண்டாம். யாரையும் விஷயம் வச்சுக்க, யாரையும் வைக்கிறோன்னு அர்த்தம், சிவன் நாராயண வைரன்னு அர்த்தம். அப்ப என்ன சுவாமி பண்ணலாம், கை கூப்பிட்டு வந்துட வேண்டியதுதான். சுவாமி சுவாமி அடியேன் தாசன், கை கூப்பிட்டு வர வேண்டியதுதான். ஒருத்தனை வெச்சாச்சுன்னா என்ன ஆகும், பகவான எல்லா சப்தங்களும் அவனை தானே குறிக்கிறது அப்படின்னு தெரியுது. ஏன் இது இத்தனைக்கும் சரீரம், சரீர பகவான் தெரியுதா? அப்ப வேதாந்த ஞானம் ஏற்பட்டால்தான் இந்த சப்தத்தின் பொருளை அறிந்தது முழுமை பெறும். எக்ஸலண்டான அர்த்தம். வேதமே வேதாந்தமே வேண்டான்னு சொல்றா பாருங்க. ஒரு சப்தத்துடைய அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னா வேதாந்த ஞானம் இல்லைன்னா அது அர்த்தம் புலப்படாதுன்னு தெரிஞ்சுக்கிறான். உண்மையானது இது. வேதாந்த ஞானம், வேதாந்தத்தை கேட்கலன்னா என்ன ஆகும் தெரியுமா? பசுன்னு சொல்லும் போது அந்த சப்தத்துக்கு அதுக்கு அர்த்தமாக இருக்கக்கூடிய பிண்டாகாரம், அந்த பிண்டாகாரம் மட்டும்தான் புரிஞ்சு கொள்வோம். அது ஆத்மா பரியந்தம் போறது, பரமாத்மா பரியந்தம் போறது அர்த்தமே தெரியாது, அர்த்தமே தெரியாது. கிருஷ்ணன் சொல்றச்சே அந்த கிருஷ்ணன் என்று பெயரை கொண்ட சரீரம் வரைக்கும் தான் நிற்போம். வேதாந்த காலட்சம் பண்ணலன்னா, வேதாந்த காலட்சம் பண்ணியாச்சுன்னா அந்த சரீரத்தை தாண்டி ஆத்மா, ஆத்மாவை தாண்டி பரமாத்மா வரைக்கும் போறதுணும். அப்ப நமக்கு அந்த வேதாந்த தெரிஞ்சுட்டாதான் எந்த சப்தத்துக்கும் அர்த்தம் பூர்த்தியா தெரிஞ்சுக்கலாம். எந்த சப்தம் அர்த்தம் பூர்த்தியா தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கேன், ஏதோ மேலெழுந்த வாரியா தெரிஞ்சுக்கணும் அர்த்தம். ஆக அந்த சப்தத்துக்கு அர்த்தம் பிரம்மம். பிரம்மம் என்று பூர்த்தியா தெரிந்து கொள்ளணும்னா வேதாந்த விசாரம் பண்ணாதான் தெரிஞ்சு கொள்ள முடியும். ஆக எல்லா சப்தமும் நாராயணத்தான் குறிப்பிடும். இருப்பினும் அத உடனே விடம் விட்டாரு இந்த யதீந்திரமதி தீபிகா பிரவர்த்தகாச்சாரியர். அதை நான் இங்க சொல்ல வரல, அது ஈஸ்வர அவதாரிகள் இருக்கு. அந்த அவதாரத்தை நான் சொல்றேன். நல்லா வேற முடிச்சுட்டார், ஜீவ முடிச்சுட்டார். அங்க நான் என்ன சொல்றேன், எல்லா சப்தமும் நாராயண தான் குறிக்கணும்னு சொன்னோம். இங்க உங்களுக்கு என்னது சப்த பிரமாணத்துக்காக எடுத்திருக்கேன். இந்த சப்தங்கள் இந்தந்த சப்தங்கள் இந்தந்த சப்தங்கள் இதைத்தான் குறிக்கும் நினைச்சுட்டு இல்ல இல்ல இல்ல, எல்லா சப்தமும் பகவானை தான் குறிக்கும் சொல்லிட்டேன். ஆனா அது இன்னும் விபுலமா சொல்லணும்னா ஈஸ்வர பிரகடனம் இருக்கு, ஈஸ்வர அவதாரிகை இருக்கு. 10 அவதாரிகைன்னு அதுல இப்ப 3வது பார்த்துட்டு இருக்கோம். பிரமாணம் 3, சப்த பிரமாணம்,
அதே போல அனுமான பிரமாணம், பிரத்யக்ஷ பிரமாணம். இதுல நம்ம வந்து சப்த பிரமாணம் முடிக்கிற தருவாயில இருந்து இருக்கணும். அதெல்லாம் இங்க சொல்லிட்டு இருக்கேன். இதை நல்லா விபுலமா அங்க சொல்றோம். ஆக இதுவரை நம்ம பார்த்தது சப்தமாகிற பிரமாணம் நிரூபிக்கப்பட்டது. சப்தமான பிரமாணம் நிரூபிக்கப்பட்டது. பகவான் தான் சப்தவாக்கியன். எல்லா சப்தத்துக்கும் யார் அகர முதல எடுத்தெல்லாம் ஆதி பகவன். இதுதான் திருவள்ளுவர் சொல்றாரு. பரம ஸ்ரீவைஷ்ணவர் அவர், சாமானியப்பட்டவர்ல. அகாரம் ஸ்ரீ கொண்டு பகவான். அகர முதல் எவ்வளவு அழகா இதுக்கு நச்சினார்க்கனியாருடைய வியாக்கியானம் ரொம்ப நல்லா இருக்கும். அதெல்லாம் விட்டுருவா, அவர் யாரோ ஒருத்தர் போட்டு இருக்கா. இது சொல்ல வந்தேன்னா, ஆக நிரூபிக்கப்பட்டது. இதுவரை நான் பிரமாணம் தான் நிரூபிக்கப்பட்டது. மூணாவது அவதாரம் முடிஞ்சுட்டு. ஆக முதல் அவதாரம் என்பது பிரத்யக்ஷம், இரண்டாவது அவதாரம் வந்து அனுமானம், மூன்றாவது அவதாரம் என்பது சப்த பிரமாணம் முடிஞ்சு. அப்ப எல்லா பதார்த்தங்களையும் பிரமாணம் பிரமேயங்களை பிரித்து அதில் பிரமாணம் மூணாக பிரித்து எல்லா பிரமாணமும் பிரமாணம் பிரமேயம் பிரிச்சோமோ. முதல்ல அவதாரில பிரிச்சிருக்கோம். எல்லா பதார்த்தையும் ரெண்டா பிரிச்சோம். ஒண்ணு பிரமாணம், மற்றொன்னு பிரமேயம்னு பிரிச்சோம். இந்த ரெண்டு பிரிச்சதுல பிரமாணம் மூணா பிரிச்சு பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம், சப்த பிரமாணம் மூணாயிடுச்சு. இந்த மூணான ஒண்ணு, இந்த மூணையில மூணத்தை பார்த்தாச்சு. இப்ப மூணு முடிச்சாச்சு. இன்னும் மிச்சம் இருக்கிறது 7ன்னு பார்க்கணும். இப்ப பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம் இந்த மூணையும் பார்த்தோம். இனிமே பிரமேயம் பார்க்கணும். இப்ப அவர்கள் ஒரு வரையா முடிஞ்சு தோணும். இனிமே ஒண்ணும் கஷ்டமே இல்லை. இது வரைக்கும் கூட கஷ்டமே இல்லை. ஆனா ஏனோ தெரியல, அதெல்லாம் குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கா, குறைஞ்சுட்டே வந்துட்டு இருக்கு. எதனால தெரியல, ஒரு கஷ்டமே இல்லை. ஆனா இதை தெரிஞ்சுட்டா வச்சுக்கேன், யார் என்ன கேட்டாலும் உடனே சமாதானம் தெரியலாம், எந்த சமமும் இல்லாம சொல்லிட்டான் இருக்கட்டும். இப்ப பிரமாணத்தின் 3 வகைகள் படிச்சுட்டோம். 3 அவதாரங்கள், பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம், சப்த பிரமாணம் பண்ணணும். இனிமே பிரமேயத்துல மிச்சம் இருக்கக்கூடிய 7 பார்க்கணும். பிரமேயம் பார்க்கணும். பிரமேயம்னா என்னது? பிரமாணம்னா என்ன பார்த்தோம், புத்தி விஷயத்துக்கு. பிரமேயம்னா என்னது? பிரமேயம் பிரமாணம் என்றா பிரமாகரணம் பிரமாணம். பிரமான்னா உண்மை அறிவு, கரணம் என்ன கருவி. உண்மை அறிவு பெறுவதற்கு எது சாதனமோ, எது கருவியா இருக்குமோ அதுக்கு பிரமாணம்னு பேர். இது பார்த்தோமோ. பிரமாணம் என்னது? உண்மை அறிவுக்கு எது சாதனமோ, எது கருவியோ, அதை பெறுவதற்கு எது கருவியாக இருக்குமோ அதை பிரமாணம் என்கிறோம். பிரியத்துக்காக மறுபடியும் நீ நல்லா விவரிக்கிறேன். கண் முன்னாடி கடிகாரம் பார்க்கணும். கடிகாரம் இருக்கணும். உடனே ஒருத்தர் சொன்னார், எங்கெங்கெல்லாம் கடிகாரம் இருக்கோ அங்கெல்லாம் கடிகாரம் அறிவு இருக்கும் அப்படின்னு வருதா? வரலி. கடிகாரம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் எனக்கு கடிகாரம் அறிவு வருதான? வரலையே. என் கண் முன்னாடி கடிகாரம் இருக்கணும். கடிகாரம் எங்கே இருந்ததுக்காக எனக்கு அந்த வரி வந்துடாது. ஆனா எங்கெங்கெல்லாம் கடிகாரம் இருக்காது, வரலையே. அப்ப என் கண் முன்னாடி இருந்தாகணும். அது மட்டும் இல்ல, கண் முன்னாடி இருக்கு சுவாமி. அப்ப அந்த கடிகாரத்தை தெரிஞ்சு கொள்வது கண் சாதனமானா கண் சாதனம் கிடையாது. அப்ப கடிகாரம் சாதனமான கடிகாரம் சாமிது. கண்ணுக்கு முன்னால் கடிகாரம் இருக்கு இல்லையா, அதைத்தான் பிரத்யக்ஷம்னு சொல்றோம். இப்ப மூணு நம்ம விவரிக்கிறேன். பிரத்யக்ஷம் என்ன, அனுமானம் என்ன, சப்தம் என்ன, மறுபடியும் மூணு விவரிக்கிறேன். விவரிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரமேயம் என்னன்னு பார்க்க. இப்ப பிரத்யக்ஷம் என்ன? உண்மை அறிவு, பிரமாகரணம். பிரமா என்றால் உண்மை அறிவு, கரணம் என்றால் கருவி. உண்மை அறிவை பெறுவதற்கு எது காரணமோ, எது கருவியா இருக்குமோ அது பிரமாணம். இப்ப கண்ணால ஒரு கடிகாரத்தை பார்க்கிறேன். அப்ப என் கண் சாதனமான கிடையாது, கடிகாரம் சாதனமான கிடையாது. அப்ப எது சுவாமி சாதனம் என்றால் பிரத்யக்ஷம் தான் சாதனம். பிரத்யக்ஷம் தான் சாதனம். அதுவும் பிரத்யக்ஷம். அக்ஷம்னா கண்ணு, பிரதி என்னால் முன்னாடி. நல்ல பாருங்க, அக்ஷம் பிரத் அக்ஷம். அக்ஷம்னா கண்ணு, பிரதின்னா முன்னாடி. கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது. அப்ப கண்ணுக்கு முன்னாடி இருப்பதுதான் பிரமாணம், அதுதான் கருவி. அந்த கருவின் மூலம் இது கடிகார அறிவு ஏற்படுறது இல்லையா, அதுதான் முக்கியம். இப்ப கண்ணுக்கு முன்னாடி பாக்குறோமோ, அப்ப கண்ணுக்கு முன்னாடி இது பிரதானம் தெரியுது, அதைத்தான் பிரத்யக்ஷம்னு சொல்றோம். அப்ப பிரத்யக்ஷ பிரமாணம். இதே போல அந்த பிரத்யக்ஷ பிரமாணம் 5 வகைன்னு பார்த்தது. கண்ணாலை பார்ப்பது, காதாலை கேட்பது, மூக்காலை நுகர்வது, அது கையாலை தொடுவது, இதெல்லாம் 5 வகையா பார்த்தோமோ. இப்ப இதுல இன்னொன்னு எடுத்துக்கலாம். அக்ஷம் என்றால் கண்ணு, பிரதின்னா முன்னாடி, கண்ணுக்கு முன்னாடி பார்த்துட்டோம்.
சரி, அடுத்தது இப்படி காதால கேட்கறது இருக்கா சுவாமினா? பல சங்கீத வித்வான்லாம் பாடலாம் கேட்கிறோம்னு நிறைய கேசட்லாம், இப்பெல்லாம் கேசட்லாம் கிடையாது, எல்லாம் வந்து பென்ட்ரைவ், அதை போட்டு கேட்கிறாளணும். அதை போட்டு கேட்டா அவ யாரு பாடுறான்னு நமக்கு பிரத்யட்சமா தெரியாது. அந்த படத்துல வருமா? வராது. வெறும் பாடல் மட்டும்தான் வரும். பாட்டு மட்டும்தானே வருது. ஆனா பாட்டு மட்டும்தான் வருது என்னன்னு அந்த பாட்டை கேட்டாலே, ஓ இன்னொரு பாடுறார் சுவாமி, நல்லா பாடுவாரு, நல்லா பாடுவாரு அப்படின்னு சொல்றோமோ. அப்ப அவரை பார்க்கிறன்ற தேவையில்லை, முன்னாடி இருக்கணும் என்ற தேவையில்லை. ஆனா அவர் பாடுகிற ஒளி, அந்த சப்தம், அதை கேட்டாலே இன்னார் பாடுறாருன்னு புரிய தோணும். அவர்கள் முன்னாடி இல்லையே சுவாமி எப்படி தெரிஞ்சுன்னா, காதுக்கு அருகில் சப்தம் இருக்கணும், அது பிரத்யக்ஷம். காதுக்கு அருகில் சப்தம் இருக்கணும், அது பிரத்யக்ஷம். கண்ணுக்கு முன்னாடி ரூபம் இருந்ததுன்னு உடனே கண்ணுக்கு முன்னாடி சப்தம் இருந்ததுன்னு சொல்லப்படாது. காதுக்கு முன்னாடி சப்தம் இருந்தது, கண்ணுக்கு முன்னாடி ரூபம் இருந்ததுனோ அது பிரத்யக்ஷம். அதே போல கைக்கு முன்னாடி தொட்டுன்றதுமோனோ அது பிரத்யக்ஷம், மூக்குக்கு முன்னாடி நுகர்ந்தமோனோ அது பிரத்யக்ஷம் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப காதுக்கு பக்கத்துல சத்தமான ஒலி இருந்தது, அதற்கு பிரத்யக்ஷம் பேரு. ஆக கண்ணு, காது, மூக்கு இதன் மூலம் அறிவை பெறுகிறோமோனோ அந்த உண்மை அறிவுக்கு பிரத்யக்ஷம் பேரு. சரி, அப்ப பார்ப்பது, கேட்பது, தொடுவது, மூக்கால் நுகர்வது, நாக்கால் சுவைப்பது, இந்த 5 தான் பிரத்யக்ஷ பிரமாணம். ஏன்னா யாரோ ஒருத்தர் வாயில ஏதோ போட்டுட்டா, எதுவும் தெரியாது. ஆனா சாப்பிட்ட உடனே சுவாமி இது மைசூர் பாக்கு, இது ஜாங்கிரி, இது புளியோதரை அப்படி சொல்றோமோ. அப்ப நாக்கால் நுசைக்கிறோமோ ஒண்ணும் இல்லை. சில திவ்ய தேசங்கள்ல போயாச்சுன்னா இந்த புளியோதரை இருக்கணும். புளியோதரை 2-3 வகை இருக்கு. மேலக்கோட்டை போனா ஒரு வகையா இருக்கும், அங்க தேங்காயெல்லாம் போடுவான். இந்த திருவள்ளிக்கணி வந்ததுன்னா அங்க தேங்காய் கிடையாது, புளியோதரை. அப்ப மேலக்கோட்டை புளியோரை சாப்பிடுச்ச இது மேலக்கோட்டை புளியோர்னு சொல்லிடுவோம். என்னமா சுவாமி சொல்றேன்னா தேங்காய் இருக்கு அப்படின்னும். திருவள்ளிக்கணி வந்தாலும் அந்த புளியோரை என்னமா சுவாமின்னு, அங்க புளியோரை மிளகா போட மாட்டான், மிளகுதான் போடுவான். ஆனா ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் தெரியும், பார்க்கச்சே தெரியும். ஆனா இந்த மிளகு புளியோரைன்றது ஒரு ரகமான வர்ணத்துல இருக்கும், மிளகான்னா கொஞ்சம் சிவப்பு கலந்தோடு இருந்துட்டு இருக்கும், அதை பார்க்கச்சே தெரியுது. ஆனாலும் வாயில சுவைத்து பார்க்கும் போதுதான் இது மிளகாவா இல்ல மேலக்கோட்டை புளியோதரையா அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா? அப்படி இருக்கு இல்லையா? வாசி தெரிவிக்கணும், இதுவும் பிரத்யக்ஷம் தான். அதே போல சங்கீதமும் பிரத்யக்ஷம் தான். அது புஷ்பத்தை மூக்கால முகர்றமோனும் அதுவும் பிரத்யக்ஷம் தான். அனுமான் இப்ப இந்த பிரத்யக்ஷம் எல்லாமே என்ன 5 வகைன்னு பார்த்தோம். கண், காது, மூக்கு, அதாவது பார்ப்பது, கேட்பது, தொடுவது, மூக்கால் முகர்வது, நாக்கால் சுவைப்பது, இது அத்தனை பிரத்யக்ஷ பிரமாணம். இதுல நமக்கு ஒரு மேல வச்சு சொல்றேன், நமக்கு ஒரு சந்தேகம் இருந்து என்ன சொல்றேன்னா, காதால் கேட்பது பிரத்யக்ஷ பிரமாணம் சொன்னேன் சுவாமி, அப்ப இந்த வேதத்தையும் காதால தானே கேட்கிறோம், அதுவும் பிரத்யக்ஷ பிரமாணம் சேர்க்கலாம்னா அது ஏற்கனவே பார்த்துருக்கோம். பிரத்யக்ஷ பிரமாணத்தை ஏன்னா அதுக்கு கருவி காது, காதுன்னா தமிழ் காது, தெலுங்கு காது. ஆனா அங்க சப்தம் கருவி, அங்க சப்த பிரமாணத்தை சப்தம் கருவி, இதுக்கு கருவி காது. ஏன்னா அதோட அர்த்தம் புரியாது, சப்தத்தை மட்டும் கேட்டுக்கிறோம் அந்த காதால. ஆனா அங்க அர்த்தத்தையும் சேர்த்து தெரியும், அது வேத பிரமாணம் இருக்கணும். இது பிரத்யக்ஷ பிரமாணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அனுமான பிரமாணம். அனுமான பிரமாணம் பக்ஷம் நிறைய பார்த்துட்டோம். பக்ஷம், சாத்தியம், ஹேத்து. சுவாமி திரும்பி அதை எழுத போறல இல்ல 2 நிமிஷம் தான், அதிகமாக சொல்ல போகிறேன். பக்ஷம், சாத்தியம், ஹேத்து, இதை நல்லா நிரூபிக்கிறோம்னா இந்த அனுமான பிரமாணத்துக்கு ஏற்கனவே பிரத்யட்சம் நான் பார்த்துருக்கணும். பார்க்கிறேன், பர்வத்தோ வங்கியமாம் தூமாத் அப்படின்னு சொல்றா இல்லையா? அப்படி இருக்கச்சு மலைக்கு மேல இப்ப தெரியறது. ஏற்கனவே மணப்பள்ளி நான் பார்த்திருக்கேன், அங்க கட்டடத்து போயிட்டு இருக்கு, புகை வந்து இருக்கு, எப்ப நெருப்பு இருக்கோ புகை வருதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதே போல அங்க மலைக்கு மேல நெருப்பை பார்க்கல, புகை மட்டும் வந்துட்டு இருக்கு. அப்ப நெருப்பு இருக்கணும் ஊகிக்கிறோம்னு அந்த யூகம் தான் அனுமானம். அந்த அனுமானம், அது அனுமானிக்கிறேன் இல்லையா? அந்த அனுமானம் தான். அப்ப அனுமான பிரத்யக்ஷம். அப்ப மலைக்கு மேல புகை தெரியுது, நான் அடிக்கடி தலிக பண்ணக்கூடிய இடத்துல பார்த்துட்டு இருக்கேன், அதுவும் நெருப்புன்னு பார்த்து விட்டேன். அப்ப புகை பார்த்தாலே நெருப்பு கண்டிப்பா இருக்கணும்னு நினைக்கணும், அது அனுமானம். 3வது சப்தம். சப்தம் இதுதான் பார்த்தோம், மறுபடியும் சொல்லிடுறேன். சப்தத்துல 2 வகை. நம்மால தெரிஞ்சு கொள்ள முடியலன்னா அதுக்கு ஒரு வழி,
ஒரே கதி வேதம் தான் சப்தம். முதல் ரெண்டு வகையில் நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. எந்த ரெண்டு வகை? சப்த பிரமாணத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா பிரத்யட்ச பிரமாணத்தாலேயோ அனுமான பிரமாணத்தாலேயோ சப்த பிரமாணத்தை நம்ம நல்லா தெரிஞ்சுக்க முடியுமா? படிக்க முடியாது. முதல் ரெண்டு வகையாலும் இங்க தெரிஞ்சு கொள்ள முடியாது. அப்படின்னு என்னதான்? ஆத்மா, பரமாத்மா, பிரத்யக்ஷம், அனுமானம் என்கிற ரெண்டிலும் தெரிஞ்சு கொள்ள முடியாது. சரி, ஏன் இது திருஷ்டம் இல்லது? அது அதிருஷ்டம்னு பேரு. அதிருஷ்டமானவை எல்லாம் சாஸ்திரம் என்கிற சப்த பிரமாணம் தான் ஸ்தாபிக்கும். அதிருஷ்டமானவெல்லாம் சாஸ்திரம் என்கிற சப்த பிரமாணம் தான். அதை பத்தின உண்மை அறிவுக்கு வேதமே புகழ். சரி, சப்தம் என்றான்னா நாம் பேசுற பேச்செல்லாம் சப்தம் இல்ல, வேத சப்தமா இருக்கணும். சப்தம்னா இப்ப பேசிட்டு இருக்கல சுவாமி, அதுவே வேணும், அது கிடையாது. வேத சப்தமா இருக்கணும். அதுதான் தெரியாத மறைநிலங்களை தெரிகின்றோம்னு நமக்கு தெரியாத சில விஷயம் தெரிவிக்கும். ஆக பிரமாணம் என்கிற பிரகரணம் முன்னிற்கு மொத்தம் 10 அவதாரங்கள். 10 அவதாரங்களை 3 அவதாரத்தை நம்ம ஏற்கனவே பார்த்து முடிச்சுட்டோம். சப்த பிரமாணம் என்ன, அனுமான பிரமாணம் என்ன, பிரத்யக்ஷ பிரமாணம் பார்த்துட்டோம். 10 அவதாரம் சொன்னீங்க சுவாமி. என்ன? ஆமா, பகவானுக்கு இருக்கிறது 10 அவதாரங்கள். யதீந்திர மத தீபிகால 10 அவதாரங்கள். அதே போல ஆழ்வாவுடைய திருவாய்மொழி 10 அவதாரம். முதல் 10, 2ஆம் 10, 3ஆம் 10, 10ஆம் 10 10 அவதாரம். அதே போல யதீந்திர மத தீபிகை 10 அவதாரம். அதிலே பிரத்யக்ஷம் முதல் அவதாரம், அனுமானம் 2வது அவதாரம், சப்தம் 3வது அவதாரம். இந்த 3 அவதாரம் இருக்கு. இது எல்லாம் பிரமாணத்துல பார்த்தது. இனிமே பிரமேயத்தை பிரிக்கணும். பிரமேயம் பார்க்கணும். சமமே இல்லை, அங்கங்க சமம் இருக்கிற மாதிரி தோணும். ஏன்னா இதுல நமக்கு எங்க சிரமம் வந்துருக்குன்னா அனுமான பிரமாணம் நிறைய குழப்பங்கள் வந்திருக்கு. ஒரு குழப்பமே இல்லை, ஆனா குழப்பம் இருக்கிற மாதிரி நமக்கு தோணித்து. ஒண்ணுமில்லை. இனிமே எந்த விதமான குழப்பங்கள்ல யாரெல்லாம் விட்டு போயிருக்காலோ தாராளமா வரலாம், எந்த குழப்பம் கிடையாது. இப்ப ஏற்கனவே நம்ம 3 அவதாரம் பார்த்துட்டோம். இப்ப அது பிரமாணத்துல முதல்ல பதார்த்தங்களை 2ஆ பிரித்தா பிரமாணம் பிரமேயம்னு. அதுல பிரமாணம் 3 ஆயிடுச்சு. இப்ப பிரமேயத்துல 7 இருக்கு. பிரமேயத்துல 7 இருக்கு. அப்ப 7 பார்க்கணுமோ? இந்த பிரமேயத்தை 2ஆ பிரிக்கிறார். என்ன பிரிச்சிருக்கோம் நம்ம? அதுக்கு ஒரு சார்ட்டேடியம் கொடுத்துருக்கேன். பிரமேயத்தை 2ஆ பிரிக்கிறோம். அது என்னென்ன சுவாமி? திரவியம் அத்ரவியம் என்று 2 பிரிவு. திரவியம் திரவியம் அத்ரவியம் பின்னாடி சொல்றேன், நல்லா விவரிக்கும். ஒன்னும் சமமே கிடையாது. கொஞ்சம் கூட நீங்க பயப்படாம நமக்கு புரிய போறது, நன்னா புரியும் என்கிற எண்ணத்தோடு உட்கார்ந்து நிச்சயம் புரியும். அதுக்கு வேற இன்னொன்னு என்ன தெரியுமா? நீங்க புரிஞ்சுக்கிறோம் இல்லையா, ஆச்சார அனுப்புனால ஆச்சரியமான அந்த இதெல்லாம் அந்த அனுகிரகம்லாம் அவர் நிச்சயம் பண்ணுவார், பகவானே பண்ணுவார். இது சொல்ல வந்தா இப்ப திரவியம் அத்ரவியம் 2ஆ பிரிக்கிறார். இதுல திரவியத்தை விளக்க வந்தது 6 அவதாரங்கள். அத்ரவியத்தை கடைசியா சொல்ல வந்து 1 அவதாரம். அப்ப மொத்தம் 7 அவதாரங்கள். 7 அவதாரங்கள் இதுல பிரமேயத்துல 3 அவதாரங்கள். நீங்க எழுதி வச்சுக்கோ, 3 அவதாரங்கள் பிரமாணத்துல. அந்த பிரமாணம் 3 அவதாரம் தான் பார்த்துட்டோம். இன்னைக்குதான் முடிச்சிருக்கோம். சப்த பிரமாணம், அனுமான பிரமாணம், பிரத்யக்ஷ பிரமாணம். இப்ப மிச்சம் இருக்கக்கூடிய 7 அவதாரங்களிலே அது பிரமேயம். பிரமேயத்தை 2ஆ பிரிச்சு திரவியம் என்றும் அத்ரவியம் என்றும் 2ஆ பிரிக்கிறோம். அதுல திரவியத்துல 6 அவதாரங்கள். திரவியம்னா என்ன, அத்ரவியம் என்ன பின்னாடி சொல்லியிருக்கேன். ஒண்ணு நீங்க கன்ஃபியூஸே பண்ணிக்க வேண்டாம். திரவியத்துல 6 அவதாரங்கள். கடைசியாவது 1, 7வது அவதாரம் எது? அத்ரவியம் 1. சரி, இப்ப 6 அவதாரங்கள் திரவியத்துல, 1 அவதாரம் அத்ரவியம், ஏற்கனவே 3 அவதாரம் பிரமாணத்துல. ஆக மொத்தம் 6 கூட்டல் 1 கூட்டல் 3 10 அவதாரம் சரியா போயிடுது. இதுல திரவியம் 6 வகைன்னு சொல்லணும். அது என்ன சுவாமி 6 வகை? என்னென்ன 6 வகை? பிரகிருதி, காலம், ஆச்சரியமா இருக்கும், தர்மபூத ஞானம், நித்திய விபூதி, ஜீவாத்மா, ஈஸ்வர தத்துவம். இந்த 6ம் என்னது? திரவியம்னு பேரு. மறுபடியும் சொல்றேன், பிரகிருதி பொங்கம்புரணம் பொறியைந்தும் கர்மேந்திரியம் 50 இங்க உருகி பிரகிருதின்னு சொல்லாரியா? மூல பிரகிருதி, தூந்து அகழ்ந்து ஆழ்ந்து உயர்ந்த
முடிவில் பெரும் பாடு சொல்றோமோ அந்த மூல பிரகிருதி. அதுக்கு பேர் கால தத்துவம். கால தத்துவமும் என்னது? அதுவும் திரவியம்தான். தர்மபூத ஞானமும் திரவியம்தான். நித்திய விபூதியும் திரவியம்தான். ஜீவாத்மாவும் திரவியம்தான். ஈஸ்வர தத்துவமும் திரவியம்தான். இந்த ஆறும் திரவியம். ஆக இதுல பிரபஞ்சம் முழுவதும் பிரகிருதி தான். இந்த பிரபஞ்சம் 17 லோகங்கள் பிரகிருதி. அதைத்தான் ஆழ்வார் தெரிவிக்கிறார். சூழ்ந்த கண்டான் மிகுந்த முதுகில் பெரும்பாலும் பிரகிருதி. பிரகிருதி எங்கனாலே எங்கேயோ இருக்கு போட்டிருக்குன்னு நீங்க நினைக்க வேண்டாம். நமக்கு எட்டாவதுல இருக்கு போட்டிருக்கு, எட்டாவது இடத்துல இருக்கு போட்டிருக்குன்னு நம்ம நினைக்க வேண்டாம். அதெல்லாம் நம்ம கிட்டக்கவே இருக்கு. பிரகிருதி என்ன என்னவோ நினைக்கலாம். ஆமா அதுவா பிரகிருதி? பொங்கும் பகுதி கருமேந்திரியா இங்கு ஊடி பிரகிருதி பிரகிருதி பிரகிருதின்னு சொல்றமோனோ அங்க இருக்கு சுவாமி. சூழ்ந்து அகழ்ந்து ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் நினைக்கிறமோனோ ஒண்ணும் இல்லை, நம்ம கிட்டக்கவே இருக்கு. எது சுவாமி? எது சுவாமி? இந்த உடம்புதான். எத்தையும் நினைக்க வேண்டாம். இந்த உடம்பு இது இதனானது பிரகிருதி. இதுக்கு பேரு பிராகிருதன்னு பேரு. பிரகிருதியாலே ஆக்கப்பட்டபடியாலே இதுக்கு பிராகிருதன்னு பேரு. இந்த சரீரமே பிராகிருத சரீரம். சிவைகுணம் போயாச்சுன்னா அப்ராகிருத சரீரம் கிடைக்காது. பிராகிருதம்னா அழியக்கூடியதுன்னு அர்த்தம். அப்ராகிருதம்னா அழியப்படாததுன்னு அர்த்தம். இருக்கட்டும். அப்படி இதுக்கு பிராகிருதம்னு பேரு. கண், காது, மூக்கு எல்லாம் பிரகிருதியால பண்ணப்பட்டது வழியாலே இந்த சரீரத்துக்கே பிராகிருதம்னு பேரு. பிரகிருதி என்பது மூலப்பொருள். அந்த மூலப்பொருளாலே உருவாக்கப்பட்டபடியாலே இதுக்கு பிராகிருதம்னு பேரு. இப்ப எந்த மெட்டீரியலை வச்சுட்டு நம்ம எது பண்றோமோ அதே வஸ்து வருது. இப்ப மண் குடம்னு சொல்றோம். வெறும் குடம் சொன்னாலே போறோம்னா மண்ணால் ஆக்கப்பட்ட குடம். அப்ப மண் மூலப்பொருளா இருக்கு. அந்த மூலப்பொருளா ஆக்கப்பட்டது மண் குடம்ன்றோம். அதே மாதிரி இதுக்கு பிரகிருதியால் ஆக்கப்பட்டபடி இதுக்கு பிராகிருதம்னு பேர். இதுக்கு பிராகிருதம். இதை விளக்குறது தான் முதல் வகை. இதுதான் முதல் வகை. இது ரொம்ப பெருசு. இந்த பிரகிருதி சாமானியப்பட்டதுல ரொம்ப நன்னா இருக்கும். இதுல நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. நிறைய பேர் ஐஷன் வரும். ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் நம்ம திருவாய்மொழியிலேயோ 4000 தீபை பிரபத்துல வராது. ஸ்ரீபாஷ்யத்துல வரும், வேதாந்த விசாரத்துல வரும், அதே மாதிரி யதீந்திரமதி தீபிகால வரும். மற்ற விஷயத்துல வராது. ஏன்னா அதெல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம திருவாய்மொழி கட்டணும் அண்ணா புரிஞ்சிடும். இருக்கட்டும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா இப்ப பிரகிருதி ரொம்ப பெருசு. எவ்வளவு பெருசு அத்தனை பெருசு. இதை பார்க்கணும்னா ரொம்ப டைம் ஆகும். சரி இருக்கட்டும். அடுத்தது இது கிட்டத்தட்ட இதுக்கு கிட்ட ரொம்ப தள்ளியே இருக்கு. நம்ம கிட்டக்க இருக்கு, தள்ளியே இருக்கு, ரெண்டுமே இருக்கு. எதுவுமே ஆமா. கிட்டக்க இருக்கிறது இந்த சரீரம், தள்ளி இருக்கிறது சூழ்ந்த கண்டாங்கிறது. அடுத்து இது ஒண்ணு. அடுத்து பிரமேயமான அத்ரவியம். திரவியம் அத்ரவியம் பார்த்தோம்னா பிரமேயம் பிரமாணம் பிரமேயம் பார்த்தோம். பிரமாணம் 3 வகை பார்த்துட்டோம். அது பார்த்து முடிச்சாச்சு. ஏன் திரும்ப 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 சொல்லிட்டு இருக்கேன்னா சொன்னதே திரும்பி சொல்லிட்டு இருக்கேன்னா 10 தடவை சொல்லணும்னு எங்க சுவாமி சொல்றார். அப்பதான் அவளுக்கு நன்னா அவருக்கு அதை நினைச்சு அதுலயே ஊண்டிட்டு இருப்பான்னு. இப்ப அடுத்தது பிரமேயம். பிரமேயம் 2 பார்த்தோமோ திரவியம் அத்ரவியம் பார்த்தோம். திரவியம் தான் 6 வகைன்னு பார்த்தோமோ பிரகிருதி, காலம், தர்மபூத ஞானம், நித்திய விபூதி, ஜீவாத்மா, ஈஸ்வர தத்துவம். 6 இப்ப மிச்சம் ஒண்ணு இருக்க சுவாமி என்ன? அது அத்ரவியம்னு பேரு. அத்ரவியம்னா என்ன சுவாமி? அத்ரவியம்னா குணம்னு பேரு. குணம் என்னது? சத்துவகுணம் என்ன, ரஜோகுணம் என்ன, தமோகுணம் என்ன, இதெல்லாம் குணம். இந்த குணம் என்பது திரவியமாகாது. இதுக்கு அத்ரவியம்னு பேர். திரவியம் என்ன அத்ரவியம் என்ன சொன்னா இன்னும் நல்லா புரிஞ்சிடும். பின்னாடி வச்சு சொல்றேன். ஏன் இப்ப சொல்லலைன்னா இதை முதல்ல விவரிச்சுட்டு அதுக்கு வரேன். இப்ப திரவியம் 6, அத்ரவியம் 1. என்னது? குணங்கள்னு பேரு. இப்ப நாம் பார்க்க போற எல்லாமே திரவியம். பிரமேயம் என்றாலே பிரகர்ஷமாக நன்றாக மேயம், அதாவது அறிய தகுந்தது. அதான் பிரமேயம். பிரமேயம் என்ன? நன்னா அறிய தகுந்தது, நன்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டியதுதான் பிரமேயம். பிரமாணம்னா அந்த உண்மை பொருளை காட்டி கொடுப்பது பிரமாணம். பிரமேயம்னா நன்னா அறிந்து கொள்ள வேண்டியது, அதான் பிரமேயம். பிரமா என்பது புத்தி. இயம் பிரமேயம், பிரமா இயம், பிரமா இயம் பிரமேயம். மறுபடியும் சொல்றேன், சம்ஸ்கிருத பாஷை ஒண்ணு கஷ்டமே கிடையாது. பிரமா கூட்டர் இயம் பிரமேயம். பிரமான்னா புத்தி. இயம்னா பிரமா என்கிற புத்தியாலே இப்படிப்பட்டது என்று தெரிஞ்சு கொள்கிறோமோ அதுதான் பிரமேயம்.
நல்லா பாருங்க, பிரமாயங்கிற புத்தியாலே இப்படிப்பட்டது தெரிஞ்சு கொள்றவனோ அதுதான் பிரமேயம். எல்லாமே பிரகிருதியிலிருந்து வந்ததுதான். எல்லாமே இதெல்லாம் திரவியங்கள் எல்லாமே இந்த மூல பிரகிருதி வந்ததுதான். கடிகாரம் என்ன, காலம் என்ன, இதெல்லாம் இப்படிப்பட்டது. இது பார்த்தா கடிகாரம் தெரியும், இது பார்த்தா ஃபேன் தெரிஞ்சுக்கிறோம், இதை பார்த்தா ஏதோ மொபைல் தெரிஞ்சுக்கிறோம். எல்லாமே மூல பிரகிருதி வந்ததுதான். ஆனா தெரிஞ்சுக்கிறோமோனோ அதைத்தான் என்ன சொல்லுகிறார், என்ன தெரிவிக்கிறார், பிரமேயம் என்ன பேர். அதே போல ஜீவாத்மா, தர்மபூத ஞானம், நித்திய விபூதி, பரமாத்மா, இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறோமோனோ அதுதான் பிரமேயம்னு பேர். அப்ப பிரகிருதியை தெரிஞ்சுக்கணும், காலத்தை தெரிஞ்சுக்கணும், தர்மபூத ஞானத்தை தெரிஞ்சுக்கிறோம், நித்திய விபூதியை தெரிஞ்சுக்கிறோம், ஜீவாத்மா பத்தி தெரிஞ்சுக்கிறோம், பரமாத்மா பத்தி தெரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் பிரமேயம்னு பேரு. பிரமாணம் என்பது, நான் மறுபடியும் சொல்றேன், ஒன்னும் கன்ஃபியூஸ் பண்ணல. பிரமாணம் என்பது எத்தாலே இப்படிப்பட்டது என்று தெரிஞ்சு கொண்டது பிரமாணம். எத்தாலே இப்படிப்பட்டது, எதனால இப்படிப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சு கொள்வது பிரமாணம். பிரமாத்தான்னு சொன்னா யார் இப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சு கொள்கிறோமோ அவர் பிரமாத்தா. பிரமாணா புத்தி. இதை வைத்துக் கொண்டு, புத்தியை வைத்துக் கொண்டுதான் பிரமாணம், பிரமேயம், பிரமாத்தா இந்த மூணையும் தெரிஞ்சுக்கணும். பிரமாண புத்தி, அந்த புத்தியை வைத்துக் கொண்டுதான் பிரமாணம் என்ன, பிரமேயம் என்ன, பிரமாத்தா என்ன, இந்த மூணையுமே தெரிஞ்சுக்கிறோம். இப்ப யாருக்கு அறிவு ஏற்படுகிறதோ அவர் பிரமாத்தா. என்ன புரிஞ்சுக்கோ, மறுபடியும் நீங்க கேளுங்க, இன்னும் புரியும். யாருக்கு அறிவு ஏற்படுகிறதோ அவர் பிரமாத்தா. எதன் மூலம் அறிவு ஏற்படுகிறதோ அது பிரமாணம். எதை பற்றி அறிவு ஏற்படுகிறதோ அது பிரமேயம். மறுபடியும் சொல்றேன், யாருக்கு அறிவு ஏற்படுகிறதோ அவர் பிரமாத்தா, அவர் பிரமாத்தா. எதன் மூலம் அறிவு ஏற்படுகிறதோ அது பிரமாணம். எதை பற்றி அறிவு ஏற்படுகிறதோ அது பிரமேயம். ரொம்ப சுலபம். ஆனா இந்த இடத்துல பாருங்க, பிரமாத்தா புரியத்துக்காக எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பிரமாத்தா நம்மாழ்வார், பிரமேயம் திருவாய்மொழி இல்ல, பிரமாணம் திருவாய்மொழி, பிரமேயம் கண்ணன் பெருமான். மூணு வந்துருத்தோணும். இப்ப நான் சொன்ன விஷயத்தை அதை வைக்கணும். யாருக்கு அறிவு ஏற்படுகிறதோ அவர் பிரமாத்தான் சொன்ன இல்லையா. மயர் வர மதிரம் அருளை பெற்றவர் ஆழ்வார், அதனால் அவர் பிரமாத்தா. எதன் மூலம் அறிவு ஏற்படுகிறதோ அது பிரமாணம் அடைய. திருவாயுமொழி மூலம் தானே ஏற்பட்டது, அது பிரமாணம் ஆயிடுச்சு. எதை பற்றி அறிவு ஏற்படுகிறதோ அது பிரமேயம். எதை பற்றி அறிவு, கண்ணன் எம்பெருமான பத்தி. அப்ப கண்ணன் தான் பிரமேயம் வந்து தோணும். இதுதான் திவிகாரு. ஆகா, இந்த மூணு வந்து தோணும். ரொம்ப சுலபம். சரி சுவாமி, இப்ப பிரமாத்தாக்கள்னா யாரு? அடைய கூட கால்குலேட் பண்ணிட்டு இருக்கேன். அடைய பிரமாத்தான்னு வச்சுக்கலாமா? ஆழ்வார போற நான் பொசுங்கி போயிடுவேன். இல்ல வெளியில யாராவது இருக்கா சுவாமி, அவெல்லாம் சொல்லிக்கிறாங்க, ஒண்ணும் கிடையாது. அப்ப பிரமாத்தான்னா யாரு? நிறைய பேர் சொல்றாள் சுவாமி, நிறைய கவிதைகள்லாம் எழுதுறாள், நாடகம் என்ன, அலங்காரம் என்ன, என்னென்னவோ பண்றாளே, அவெல்லாம் அதான் பிரமாதம் இல்லையா? அவெல்லாம் பிரமாதா இல்லையா? பிரமாதா இல்லை. அப்ப பிரமாதான பிரதானமா யாரு? ரிஷிகள், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள். நாம கிடையாதுன்ட்டு. நாம பிரமாதா கிடையாது, கிடையவே கிடையாது. அவர்கள் சொன்னதை திருப்பி சொல்லத்தான் நம்ம இருக்கோம். நாம ஆனா மேலெழுந்த வாரியா பார்த்தா நாம பிரமாதா மாதிரி தோணும். புரியத்துக்காக இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சுவாமி, அந்த சுவாமியுடைய காலட்சேபம் நல்லா இருந்தது சுவாமி, அண்ணன் சொன்னார், ஒவ்வொன்றும் புரியுறது, அவர்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்றது. அவர் தானே பிரமாத்தா அப்படின்னு சொல்றதுனோ இல்லைன்ட்டாரு. இல்லைன்ட்டாரு. இது ஒரு நிலை. சரி, பிரமேயம் யாரு? கண்ணன் எம்பெருமான தவிர மற்ற யாரும் கிடையாது. கண்ணன் எம்பெருமான தவிர பகவான தவிர யாரும் இல்லை. அது ஏன்னா அறிவிக்கு விஷயம் எது? அதுதானே பிரமேயம் தானே. அறிவிக்கு விஷயம் எது? நான் அறிந்து கொள்ள வேண்டிய இது பகவான் தானே அறிந்து கொள்ள வேண்டும். அறிவிக்கு விஷயமே பிராப்திய பிரம்மனோ ரூபம், பிராப்துஷ்ட பிரத்யகாத்மனகா, பிராப்தியுபாயம், பலம் பிராப்தி, ததா பிராப்தி விரோதிச்ச அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா? அப்படி இருக்கச்சே அது நன்னா அறிந்து கொள்வதற்கு எது? பிரமேயம். அப்ப அந்த அறிவுக்கு விஷயம் பிரமேயம் தானே. அந்த அறிவு கொடுப்பது சாதனம் எது? பிரமாணம். பகவான் தான், வேற யாரும் கிடையாது பிரமேயம்.
அறிவுக்கு விஷயம் பிரமேயம். சரி, அது அறிவை கொடுப்பதற்கு சாதனம் பிரமாணம். அந்த பிரமாணம் தான் திருவாய்மொழி. சரி, அறிவு பெறுகிற அடியேன் தான் பிரமாதா. அறிவு பெறுகிற அடியேன் தான் பிரமாதா. ஆக நன்றாக அறியத்தக்கது பிரமேயம். நன்றாக அறியத்தக்கது பிரமேயம் அப்படின்னு இருக்கா இல்லையா? அதான் பிரமாணம்னா என்ன, பிரமேயம்னா என்ன, பிரமாதா என்ன? இதுல பிரமாத்தாக்கள் ஆழ்வார்கள் ரிஷிகள் தான், நாம கிடையாது. ஏன் கிடையாதுன்னு அடுத்து நாளை சொல்றேன். அது ஒண்ணு. அதுக்கப்புறம் இதுல பிரமேயம் 2 வகை. திரவியம் ஒண்ணு, அத்ரவியம் ஒண்ணு பிரிக்கிறார். இதுல திரவியம் என்பது உபாதானமாக இருக்கும். உபாதானம் திரவியம். உபாதானம் திரவியம். எது உபாதானமாக இருக்குமோ அது திரவியம். உபாதானம்னா என்ன சுவாமி அப்படின்னா, பல அவஸ்தா பேதங்கள் ஏற்பட்டு, அதாவது அவஸ்தா விசேஷங்கள் வரணும் இல்லையா? அப்படின்னா பல பல நிலைகளுக்கு மாறுபடுறது இல்லையா? மாறுபட்டு உட்படுறதுனோ, இப்படி உட்படுவதாக இருந்தால் அது திரவியம்னு பேர். எந்த ஒரு வஸ்து மாறுபாட்டுக்கு உட்பட்டுட்டே இருந்ததுன்னா அது திரவியம்னு பேரு. எந்த வஸ்து மாறுதலுக்கு உட்படலைன்னா அது அத்ரவியம்னு பேரு. சுலபமா சொல்லியிருக்கேன், நாளைக்கு நல்லா விவரமா விவரிக்கிறேன். இப்ப பிரமேயம் 2 வகை, திரவியம் அத்ரவியம். திரவியத்துல 6 வகை: பிரகிருதி, காலம், தர்மபூத ஞானம், நித்திய உபூதி, ஜீவாத்மா, பரமாத்மா. அதே அத்ரவியம் ஒண்ணுதான். சத்தோகுணம் என்ன, ரஜோகுணம் என்ன, தமோகுணம் என்ன, குணங்களை பத்தி சொல்லிட்டு இப்ப திரவியம் என்ன, மாறுதலுக்கு உட்படக்கூடிய நிலைகள் எல்லாம் திரவியங்கள்னு பேரு. மாறுதலுக்கு உட்படாததுதான் அத்ரவியம்னு பேரு. இது வரைக்கும் பார்த்துருக்கோம். என்ன விஷயம் நன்னா தெரிவிக்கிறாரு. அதுவும் முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய இந்த விஷயம். இந்த விஷயம் தெரிஞ்சுட்டா தான் மேற்கொண்டு காலட்சேபம் கிடுகிடுன்னு மற்ற கிரந்தங்கள் சீக்கிரமா போலாம். என்னன்னு பார்ப்போம். ஆழ்வாரும் பெருமானாஜி துளீசனும், ஆச்சாரியன் துளீசனும், பகவதால் திருவிடிகிரீசனும். நாளைக்கு காத்தால பாகவதம் காலட்சேபம் 10 மணிக்கு உண்டு. அதே போல சாயங்காலம் 5 மணிக்கு இதே எத்திந்த மத தீபிகா உண்டு. அவசியம் வரும்படி, இன்னும் 4 பேர் ஐஷன் வரும்படி பிரார்த்திக்கிறேன். சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன். சுவாமி ஒரு சின்ன டவுட் சொல்லுங்க. இப்ப பிரமாணத்துல பிரமாண தரம், பிரமாண தமம் சொன்னேன். அதுல இப்ப வேதத்துல ஏதாவது ஒரு இது வந்ததுன்னா நம்ம நம்ம ஆழ்வார் சொன்னதுதான் பிரதானமா எடுத்துக்கணும். அதனால அது பிரமாண தரம் நம்ம சொல்றோம். இப்ப ஆச்சாரியர்களுடைய ஸ்ரீ சூக்தி பிரமாண தமம்னு சொல்றேன். அப்போ ஒருவேளை ஆழ்வார்கள் ஏதாவது ஒரு தப்பு, ஏதாவது ஒரு முரண்பாடு வந்ததுன்னா அப்ப நம்ம இதுதான் எடுத்துக்கணும், அப்ப முரண்பாடுன்னு ஒண்ணு வருமா? அப்ப தரம்னு அப்படி சொல்றது கொஞ்சம் இதுவா இல்லையா? அது தப்பா மாதிரி தெரியுது. இதுல எப்படின்னா, ஆழ்வார் பிரமாண தமம் சமான தரம்னு சொன்னதுக்கு என்ன காரணம்னா, ஆழ்வார் பாசுரங்கள் மேலிழந்த வாரியாக பார்த்தால் நளிர்மதி சடையன் என்கோ, நான்முக கடவுள் என்கோ, கண்ணனை கூமார் அறிய மாட்டேன், அவன் எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியல என்ற ஆழ்வார் பாட்டு. அவனை பிரம்மான்னு கூப்பிடுறதா, விஷ்ணுன்னு கூப்பிடுறதா, சிவன் கூப்பிடுறதா, அவர் பாட்டே இருக்கு. முனியே, நான்முகனே, முக்கண்ணப்பா அப்படின்னு எல்லாம் எடுத்திருக்காங்க. ஆனா மேலிருந்து வாரியா பார்த்தா உள்ளுக்குள்ள ஒண்ணும் கிடையாது. அவர் எந்த அபிப்பிராயத்தை சொல்லி, ஆனாலும் அது தோன்றதுனோ அந்த புத்தி, அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு கூட ஆச்சார சீசுக்கு கிடையாது. அதுதான் பிரமாணம். ஓ, அடியன் சுவாமி. ஓஹோ, அதாவது அவ ஒண்ணும் தப்பு பண்ணல, அவ தப்பு பண்ணல, நமக்கு தப்பாக நினைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப வேதமும் அப்படிதானே, தப்பு பண்ணாது. ஆனா அங்க அது மறை வேதமா இருக்கு, அது மறைச்சு சொல்லுது. ஆமா, அப்ப கொஞ்சம் தெளிவா ஆழ்வார் பாசுரத்தை காட்டிலும் குழப்பங்கள் அதிகம் வேதத்துல. அது மாதிரி, அதனால பிரமாண தமம் தமம் நமக்கு புரியும்படியா இருக்கும். ஆமா, எந்த மறைச்சு சொல்ற அவசியம் இல்ல. அந்த பாசுரம் வேதத்தை காட்டிலும் மேம்பட்டது நன்னா புரியும். அதிலையும் சில குழப்பங்கள் வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. திருமால், நான்முகன், செஞ்சடையான் என்றிவர்கள் எம்பெருமான் தன்மையை ஆரறிவிப்பார் பேசியம்னு இது ஒரு பாசனம் புரியத்துக்காக சொல்றேன். சச்சித்தானந்தம்னு ஒரு தேவத்தை ஒண்ணு கற்பிச்சிருக்கா, தெரியுமா உங்களுக்கு? சச்சித்தானந்தம், மும்மூர்த்திக்கு மேல ஒருத்தர் இருக்காருன்னு அப்படி ஒரு தேவதை கற்பிக்கிறார். அப்படின்னு கற்பிச்சுட்டு அவ இந்த பாட்டை எடுத்துட்டு என்ன சொல்ற, உங்க ஆழ்வாரே சொல்லியிருக்கா பாருங்க,
திருமால், பிரம்மா, சிவன், திருமால், நான்முகன், செஞ்சடையான் என்றிவர்கள் என் பெருமான் தன்மையை யார் அறிவிப்பார்? இவா 3 பேரும் சேர்ந்து என்னுடைய பெருமானுடைய தன்மை யார் தெரியும்? யாருக்கு தெரியும்? அப்பனா இந்த 3 பேருக்காட்டும் வேறுபட்டும் தெரியறதுனோ அந்த வேறுபட்ட தன்மை தான் யாரு? சச்சிதானந்தம். அப்படின்னு சில பேர் வார்த்தை எடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் இந்த மாதிரி நிலையில ஆச்சாரத்தை கிடையாது. அதான் பிரமாண தமம்னு. அடியன் சுவாமி சூப்பர். அதான் வேதமே முதல்ல தப்பு பண்ணாதே, அதோடைய இது அப்படின்னு நினைச்சேன். நம்முடைய புத்தி அந்த மாதிரி போயிடும். போனபடியால் என்ன ஆகுன்னா, ஏன்னா அதுக்குன்னு சில பேர் வியாக்கியாத்தாலும் இருக்காங்க, இதுதான் இதுதான் இல்லைன்னா ஏன் இன்னும் குழப்பங்கள் வருது. அதுக்கு மறைன்னே பேரை மறைச்சுதான் சொல்லும், நேரடியா சொல்லாது. அந்த சம்பந்தம்லாம் ஆழ்வார் பாத்திரத்துல கிடையாது. அதுக்கு மறைன்னு பேர் என்ன மறைச்சுதான் சொல்ல, நேரடியா சொல்லலாமான்னா அது எல்லாருக்கும் சொல்ல வேண்டியிருக்கு, முக்குணத்தாருக்கும் சொல்ல வேண்டியிருக்கு. வேதத்துல அந்த 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 கட்டுப்பாடு இருக்கு. ஆழ்வார் பாத்திரம் முக்குணத்துக்கு கிடையாது, சத்துவகுணத்தோடு இருக்கிறவார்கள் தான் ஆழ்வார் பாட்டு. ஆனா தமோ குணத்துல இருக்கிறவாருக்கும் வேதம் உண்டு, ரஜோகுணத்துல இருக்கிறவாருக்கும் வேதம் உண்டு, சத்துவகுணம் இருக்கிறவாருக்கும் வேதம் உண்டு. அந்த சம்பந்தம் ஆழ்வார் பாசத்துல கிடையாது. ஆழ்வார் பாசத்திலையும் இங்க ஒன்று இருக்கலாமோ அப்படின்னு நம்ம புத்தி கெட்டுமோனோ அந்த சம்சயம், அந்த அந்த விதமான சந்தேகங்களோட தேவையில்லை ஆச்சாரிய விசேஷத்துக்கு. இன்னைக்கு திருவாய்மொழிக்கு திரு வைபவம்னு வியாக்கியானத்தை பார்த்துதான் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோமே தவிர ஆழ்வார் பாட்டு தெரிஞ்சிட்டு இருக்குமா? கரெக்ட் சுவாமி. இந்த ஈடு அதெல்லாம் இருந்து வந்ததால் தான் நமக்கு யார் கொடுத்தது? யார்? ஆச்சாரியா தானே. ஆனா அது பாட்டுல இருக்கு, நமக்கு தெரியுது. சுவாமி இன்னொன்னு இருக்கு, நீங்க தான் சொன்னீங்க, அது கூட ஆச்சாருடைய திருவாக்கே ஒரு பிரமாணம்னு. நிச்சயமா, சந்தேகமே இல்லை. அது வரவே இல்லையே. அது இன்னும் தமமுக்கு மேல வரணும் இல்ல? அது இந்த இடத்துல என்னன்னா, ஆச்சாரியோட திருவாக்கு இது பொதுவான கிரந்தம். இந்த நைத்தியந்திர தீபிகா இது வைஷ்ணவத்துக்கு மட்டும் எடுக்கப்பட்ட கிரந்தம் இல்லை இது. அதனால இங்க ஆச்சாரியர்கள் இங்க பிரதானமா எடுக்க முடியாது. எது போல ஸ்ரீபாஷ்யத்துல சரணாகத்தை எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. கீதா பாஷ்யத்துல சரணாகத்தை எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. கத்தைத்திரத்தில் எடுக்கலாம். அதே போலதான். ஓஹோ, நம்ம சம்பிரதாய பரமா வரும்போது ஆச்சாரியோட திருவாக்குதான் அப்ப எடுத்துவான். பிரமாண தமம் தமம் அப்படி சொல்லிடலாம் போல. ஆமா, அவ்வளவுதான். பிரமாணம் தனம், பிரமாண தமம். அடியன் சுவாமி நாளைக்கு இன்னும் 3 நாள் நிறைய இருக்கு. இவ்வளவு இதுக்கு தெரியும் போது தான் ஆக்சுவலா தெரியுது. ஆக்சுவலா வேதாந்தம் இது ஏன் இவ்வளவு இதுவா இருக்கு அப்படின்னு. இப்ப இது ஆக்சுவலா தெரியும் போது ஆக்சுவலா எல்லாமே ஈஸியா இருக்கு. நுழையும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எல்லாம் யார் என்ன பேசுறாலும் உடனே அதுக்கு நம்ம சமாதானம் சொல்லிடலாம். ஆனா அது தெரிஞ்சுக்க வர்றதுக்கு ஒரு நாள் உட்கார்ந்து இது ஒண்ணுமோ கொஞ்சம் மழுப்புற மாதிரி நிறைய பேர் வரல. நினைச்சுட்டு இருக்கா. ஒரு மழுப்புறம் கிடையாது. 2 என்ன ஒண்ணுமில்ல சுவாமி. இது இப்ப நம்ம எல்கேஜில இருந்து நேர டைரக்டா பிஹெச்டிக்கு வரும். நடுவில் அத்தனையும் படிக்கணும், படிக்காம வந்துட்டு இருக்கோம். அப்ப எப்படி புரியும்? அப்ப 4 நாள் லைனா 1 by 1 சொல்லின்னு வரும்ல சுவாமி. ஸ்ரீபாஷ்யம் அப்படியே கிராஜுவலா 1 by 1 அப்படியே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் 1 by 1 அப்படியே வரும். அதனால தான் 3 வருஷம் ஆகுது. 3-4 வருஷம் ஆகும். சோ நம்ம இப்ப கிராஷ் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சீக்கிரமா பிஹெச்டி. இது தெரிஞ்சிருந்தா ஸ்ரீபாஷ்யம் ஃபுல்லா தெரிஞ்சிட்ட மாதிரி அர்த்தம் இல்ல. இது தெரிஞ்சிருந்தா ஸ்ரீபாஷ்யம் தெரிஞ்சு கொள்வதற்கு உண்டான ஒரு உதவி இதுல கிடைக்கும். நல்ல நல்ல இதுவா இருக்கு. அடியன் சுவாமி அதே மாதிரி இன்னொன்னு சொன்னேன், எந்த சப்தமும் ரொம்ப எந்த சப்தம் இப்ப இந்த இவரு சுக்கருக்கும் யாரும் சொல்லுவாரு சுவாமி. மரங்கள்லாம் பேசுறது அது இந்த பாவம், அந்த பிரம்ம பாவத்துல அவர் இருந்ததால் தான் அவருக்கு அவ அப்பா கூட பிரம்மத்தை தவிர எதுவும் தெரியாது அவருக்கு. அப்பா
சோ இப்ப இது மாதிரி எல்லா சப்தமும் அந்த பிரம்மத்தை தான் குறிக்குதுன்ற அந்த பாவம் நமக்கு வந்ததுன்னா நம்மளும் பிரம்ம பாவத்துல இருக்கிறதா அர்த்தம் இல்ல. ரொம்ப சரி. அடியேன் சுவாமி. தன்யோஸ்மி சுவாமி. அடியேன் சுவாமி. தன்யோஸ்மி சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆனா மிக முக்கியமான ஒரு கிரந்தத்தை சேவிச்சுருக்கோம்னு தெரியுது சுவாமி. ஆனா ஆரம்பம் கூட எனக்கு அவ்வளவு ஏதோ ரைட் அப்படின்னு ஒரு இதுவா ஸ்ரீபாஷ்யத்துக்கு ஈக்குவல் நினைச்சிருந்தேன். அதாவது அதோடைய ஆல்டர்னேட் அது தெரிஞ்சுக்க வேண்டாம், இது தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு. பட் இப்ப நல்லா தெரியுது ஸ்ரீபாஷ்யம் ஒன்னும் பெரிய கடல் போல இருக்கு. பட் இதுவே ஒரு முக்கியமான கிரந்தம். நம்ம ஒரு பெரிய அங்க போனாதான் ஓரளவுக்கு புரியும். இல்ல முக்கியமான கிரந்தம் அது. ஆச்சாரிய ஹிருதயம் அதான். இனிமே வரப்போறதெல்லாம் பாருங்க, இந்த பிரபஞ்சத்தை பத்தி என்ன சொல்ல போறா பாருங்க. அதுக்கு ஜீவாத்மா பத்தி எப்படி சொல்ல போறா பாருங்க, பரமாத்மா பத்தி எப்படி சொல்ல போறாங்க. நம்ம தர்மபூத ஞானம் இருக்கு இல்லையா, நாம ஏன் இங்க மனசு சுத்தின்னு சொல்றா, ஆத்மா சுத்தின்னு சொல்றா, ஆனா அவ தவறு இழைக்கிறான். எதனால? ஆத்மாட்ட அழுக்கு இல்லையே, எதனால தவறு இழைக்கிறான்? அதெல்லாம் சொல்ல போறா பாருங்க. சூப்பர் சுவாமி. நிறைய விஷயம் இருக்கு போல இருக்கு சுவாமி. ஆச்சாரிய காம்பினேஷனும் சரி, இந்த இதுவும் சரி, ரெண்டுமே ரெண்டு இது மாதிரி அப்பா பேரலா போறது. ரெண்டுமே டஃப் சப்ஜெக்ட், ரெண்டுமே டஃப் சப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் கிளாஸ். ரெண்டு கிரந்தமே நல்லா இதுவா இருக்கு. ஆனா டஃபா தான் சுவாமி இருக்கு. டு பி ஃப்ராங்க் டஃபா தான் இருக்கு. மேபி ரெண்டாவது ஆவர்த்தி மூணாவது ஆவர்த்தின்னு கேட்கும்போது நம்ம இதுவா கேட்டோம்னா நல்லா புரிஞ்சுக்கும். ஒன்னும் கஷ்டம். அடியேன் சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியேன் சுவாமி. தேவ திருவடி சேர்த்துக்கோங்க சுவாமி.